निरादये निगोदा शक्ति परिवे हरि ओम अन्नो देवी रक्षायो बंधुजे तयोर विश्ववंदना हरि ओम ओम जग्रे व्यारेत नमेति प्रसाद नारायणायेति पश्चात् ओम केदाक्षरः नमेति द्वे अक्षरे नारायणायेति पञ्चाक्षराणि केदद्वै नारायणस्याक्षरं पदम् योगवै नारायणस्याक्षरं परमध्येति अणवप्रवसर्वमेति विन्दते प्राजापत्यं नायकोणमोहत्यं ततो नृगच्छुतेनयोगपच्युतकैः एवं वेद कीर्तिपनिषदे अधर्माणि पुण्यायेष्वार्याणि प्रदक्षिणं तं दृष्ट्वा तत्र हन्तारमूर्तिनां स्वाहम् अपौरुषावेदैकं भजस्वते साधामारभूष्वेरे जयमानमहामयः इदामरदरकिराकारात्तमतमः वैकुण्ठे तमहे लोके श्यासवर्णनगरे आस्ते कृष्णनिदात्मात्मे राघवै सह आदिमने योजनाय अग्निवेल सम्मनला अன்புடனே கொப்புல் ஆதிரபதே ஜெயவனோடே வேஜேரே வென்றவனோடே இதனால் வாழ்வுடன் தத்தரத்தை உடனே வளர்ந்து நீதினே தவறாமல் நீட்டிடம் வெங்கடவா நேரவன் நாள்வார்கள் எல்லாம் உணர்ந்து அதுதான் வாழ்வு நாட்டிட பிரபந்ததான உரைத்து வாழமனம் தந்தருளா எங்களுக்கு தாபன சங்கதான் கஞ்சகதாம் மித்ராஞ்ச அஜலாஞ்சரம் விக்ரமச்சரம் மரியமோந்தராம் கிரி கோவிந்தமுத்ரமண்டலம் விகத்குஞ்சவம் துரந்தவத்தம் தடா ஜாத்ரவாகமேடே தியா வேகனம் அஜிம்யதீனாம் பாத்ரகரமாசர விஷ்ணுரே கணன வகிரத தீரதின போதே ராஜரபாவைத்ருபேத்ருகண்டா அந்தவஜாத் விகே தருமோத்யா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலபடிகாலே வாசுதேவாய நமः ஓம் சங்கர்ஷணாய நமः ஓம் प्रद्युम्नाय नमः ओम अनिरुद्धाय नमः ओम केशवाय नमः ओम नारायणाय नमः ओम माधवाय नमः ओम गोविन्दाय नमः ओम विष्णवे नमः ओम मधुसूदनाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम वामनाय नमः ओम श्रीधराय नमः ओम श्रीकेशाय नमः ओम पद्मनाभाय नमः ओम दामोदरामस्याय नमः ओम कुर्माय नमः ओम वरागाय नमः ओम नारसिंहाय नमः ओम वामनाय नमः ओम राम राम रामाय नमः ओम कृष्णाय नमः ओम कल्किने नमः ओम ज्वालानृसिंहाय नमः ओम अहोबिलानृसिंहाय नमः ओम मालोलनृसिंहाय नमः ओम क्रोडनृसिंहाय नमः ओम कारञ्जनृसिंहाय नमः भार्गवनृसिंहाय नमः ओम योगानन्दनृसिंहाय नमः ओम चक्रवणनृसिंहाय नमः ओम पावननृसिंहाय नमः ओम पानकनृसिंहाय नमः ओम लक्ष्मीनारसिंहाय नमः ओम भूमिनीला समेत लक्ष्मी अवधर परब्रह्मणे नमस्ते प्रजाभ्य परिपालयन्ताम् अज्ञेन महीमहीसा ब्राह्मणेभ्यः सुपनस्तरेत्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षद्वज्जने विलीयसायिने शोभरगितो वशारावलेशग्राहमया वशाराणि मां सर्वाणि समस्तपुरुषोत्तमाम् माता पिता
श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयानरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वम् अन्येषु अभिचार्यतूर्णं स्तम्भे अवतारस्यै नमिदमिदं भुजये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இனிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த தொடர்படியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீவே எங்கடவர்க்கண்ணவிதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பெயர்வுகள் லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்கு விஷ்ணுஜித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடி தூடிக் கொடுத்த மாதிரி நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு தீங்கல் பாமாலை ஆயவுகள் 143 அன்புடனே அடியேன கருள் செய்யே. நமஸ்தே. வழக்கம் போல திருப்பாவையினுடைய இன்றைய பாசுரமான 5வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கு முன்பு ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அருளியுள்ள கோதாஸ்துதியிலே 5வது ஸ்லோகத்தை அன்வைத்துவிட்டு பிறகு இன்றைய பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்த அனுபவங்களை அனுபவிப்போம். அஸ்மாத்ருசா சமுத்ரதல் சிரதிரீக்ஷிதானாம் அக்னாய தேவிதயதே அததௌ முகுந்தः தன்னிச்ரிதம் நியமிதஸ்தவமௌலிதாம்னா தந்த்ரீ நாதமதுரை சகிராம் நிகும்பைः. இது கோதாஸ்துதியிலே 5வது ஸ்தோத்திரம். இங்க சுவாமி நிகமாந்த தேசிகன் என்ன சொல்றாருன்னா, தேவி கோதாவை பார்த்து கேட்கிற, தேவி சாஸ்திரங்கள் அனுமதிக்காத பாகவத அபச்சாரங்களை செய்வதையே நெடுங்காலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் உன்னுடைய நாயகனாகிய ஸ்ரீமன் நாராயணன் எங்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றான். அதற்கு காரணம் என்னவென்றால், நீ சூடிக் கொடுத்த அந்த பூமாலையால் அவர் வசப்பட்டிருப்பதுதான் என்றோ. இவ்வாறு நீ சூடிக் கொடுத்த பூமாலையையும் நீ பாடிக் கொடுத்த பாமாலையும் அவனுக்கு அமிர்தமாக இருப்பதனால், உன் குரலால் தீர்ந்தவளால் நீ பிரபந்தம் பாடுவதனால், உன்னை பாடி அந்த எம்பெருமானை நீ பாடி துதிப்பதனால், உனது தயையால் உன் பாசனங்களுடைய மகிமையினால், நீ சூடிக் கொடுத்த மலர்மாலையினுடைய பெருமையினால் அந்த ஸ்ரீமன் நாராயணன் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கும் அருள் புரிகின்றானே என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கோதா பிராட்டியனுடைய பெருமையை பேசுகின்றார். இந்த அளவிலே 5வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்துவிட்டு இப்பொழுது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆய குளத்தனில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றடவும் தீயினுள் துசாகும் செப்பேரோ எம்பாவாய்.
இது இன்றைய பாசுரம். வழக்கம் போல பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் உள்ளுரை பொருளாக அனுபவிப்பதற்கு முன்பாக அந்த பாசுரத்தினுடைய வெளிப்படையான அர்த்தத்தை அனுபவிப்போம். மாயங்கள் பல செய்து அனைவரையும் மயக்குகின்ற மாதவனாகிய மதுராபுரியின் மன்னவன் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் தூய நன்னீர் கொண்ட யமுனை குறைவன் அந்த யமுனை குறையில் வசிப்பவன் ஆயர் குலக்கொழுந்தாய் யசோதையின் மணிவயிற்றில் அவதரித்து மணிவிளக்கு போல் பிரகாசிப்பவன் யசோதையால் உரலை கட்டுணப் பண்ணிய பெருமாயன் அவ்வாறு கட்டுணப்பட்டதனால் ஏற்பட்ட தழிவின் காரணமாக தாமோதரன் என்று அழைக்கப்படுகின்றவன் அவனை உடல் மெய் உள்ளத்தோடு மனசுத்தியோடு சென்று தூயோமாய் நாம் அவனை பாடி வணங்கி அவனையே சிந்தித்து உள்ளத்தில் கொண்டோம் என்றால் நாம் செய்த பாவம், செய்கின்ற பாவம், செய்ய போகின்ற பாவம் அனைத்துமே தீயினுள் தூசி எப்படி கருகி போகுமோ அது போன்று காணாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து ஓர்ந்து தெரிந்து அம்மாயவனின் திவ்ய நாமங்களை போற்றி வணங்குவோம் வாரீர் தோழியரே என்று இந்த பாசுரத்தில் தோழியரை அழைப்பது போன்று பாகவதோத்தமர்களாகிய நம்மை ஆண்டாள் நாச்சியார் அழைக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி இந்த சுவாபதேசம் அதாவது உள்ளுரை பொருளை அனுபவிப்போம். இந்த பாசுரத்தின் சுவாபதேசம் சௌலபியம். சௌலபியம் என்றால் எளிமை. பெருமானுடைய எளிமையை பேசுகின்ற பாசுரம் என்று அனுபவிக்க வேண்டும். ஐந்தாம் பரம் வியூகம் விபவம் ஹார்த்தம் என்ற அந்தர்யாமித்துவம் அச்சை என்று பகவானுக்குள்ள 5 நிலைகளில் இந்த 5வது பாசுரத்தில் 5வது அர்ச்சாவதாரத்தின் பெருமையை பேசுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. எம்பெருமானுடைய நேர்மையை, அவனுடைய எளிமையை, அவனுடைய சௌலபியத்தை சொல்லி அவனை அடைவதற்கான உபாயம், உபாயம் என்றால் அடைவதற்கான வழி, அவனை அடைவதனால் ஏற்படுகின்ற உபேயம், உபேயம் என்றால் அடைகின்ற பொருள், அடைகின்ற பொருள் யார்? எம்பெருமான் தான். அதனால் நமக்கு கிடைக்கின்ற புருஷார்த்தம், அதாவது அடைவதால் கிடைக்கின்ற பலன் ஆகியவற்றை ஆண்டாள் இந்த பாசுரத்தினுடைய உள்ளுரை பொருளாக அனுகிரகித்துள்ளார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பரத்துவத்தை பேசினார். 2வது பாசுரத்திலே வார்க்கடலில் பையத்துயின்ற பரந்தாமன் என்று அவனுடைய வியூகமூர்த்தியை போற்றினார். 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று விபவமூர்த்தியை போற்றினார். 4வது பாசுரத்திலே மேகவண்ணனாக மேகத்தில் எவ்வாறு மழை நீர் ஒளிந்திருக்கின்றதோ அவ்வாறு அந்தர்யாமியாகிய அகில லோகங்களிலும் சேதன அசேதனங்களிலும் கரந்தெங்கும் பறந்துள்ள அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்தர்யாமி தத்துவத்தை பேசினார். இன்றைய 5வது பாசுரத்திலே அர்ச்சாவதார மேன்மையை பேசுகின்றார். இப்படி பரம் யோகம் அனைத்தையும் சொல்லி 5வதாக நிலையாக உள்ள அர்ச்சாவதாரத்தின் மேன்மையை இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிப்போம். ஏவம் பஞ்சப்பிரகாரோகம் என்பது பாஞ்சராத்திர வசனம். அதாவது எம்பெருமானுடைய பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை எனப்படும் 5 நிலைகளில் பரம் பரமபதனாகிய ஸ்ரீமன் நாராயணன், வியூகம் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டு அருளுகின்ற யோகு செய்கின்ற அந்த பள்ளி கொண்ட பரந்தாமன், அந்த 2 மூர்த்திகளையும் நம்மால் நேரடியாக சென்று சேவிக்க முடியாது இந்த பூத உடலை கொண்டு. ஆகவே காண முடியாத அந்த மூர்த்திகளுக்கு அடுத்து அந்தர்யாமியாகி ராமகிருஷ்ண அவதாரங்களாகிய விபவத்தை சொன்னார். விபவம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விபவமானதனால் அந்த காலத்தில் நாம் எங்கு இருந்தோமோ நமக்கு தெரியாது, அதுவும் நம்மால் சேவிக்க இயலவில்லை. அந்தர்யாமி என்பது உள்ளத்திலே உறங்குகின்ற அந்த மூர்த்தியை நாம் உள்ளக்கண்ணால் தான் பார்க்க முடியுமே தவிர ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. ஆகவே அந்தர்யாமி என்ற ஹார்த்த விக்கிரகத்தையும் நம்மால் நேரடியாக இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அர்ச்சாவதாரத்தை திவ்ய தேசங்கள் தோறும் அந்தந்த ஆலயங்கள், அந்தந்த ஊரில் உள்ள ஆலயங்களிலும் அர்ச்சாவதார மூர்த்தியை நாம் சென்று சேவித்து கண்குளிர கண்டு காண முடியும் என்பதனால் அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மையை
இந்த ஏவம் பஞ்ச பிரகாரோகம் என்று பாஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்ட 5 நிலைகளிலே 5வது நிலையாகிய அச்சையின் பெருமையை பேசுவதாக 5வது பாசுரத்தை அமைத்திருக்கின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழி. இப்படி நாராயணன், பரந்தாமன், உலகளந்த உத்தமன், பத்மநாபன் என்று எம்பெருமானுடைய நாம் முதல் 4 நிலைகளை சொல்லிவிட்டு நீர்மணனுடைய நீர்மையை, அவனுடைய எளிமையை, அவனுடைய சௌலபியத்தை, அவன் செய்கின்ற மாயங்களை சொல்லுவதாக இந்த பாசுரத்தை அமைக்கின்றால் ஆண்டாள் நாச்சியார். சௌலபியத்தை சொல்ல வேண்டும் என்றால், அன்னைக்காக உரலில் கட்டுண்டு கொண்டான், அதனால் தாமோதரன் என்ற பெயரையும் பெற்றான். அனைத்து உலகையும் கட்டி ஆள்கின்ற அந்த எம்பெருமானை கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணினால் அல்லவா யசோதை, அந்த எளிமை, அந்த சௌலபியத்தை போற்றுவதாக இந்த பாசுரத்தை அமைக்கின்றார். ஆகவேதான் அகிலலோகத்தையும் கட்டி ஆள்கின்றவனை நம்மால் கட்ட முடியாது, ஆனால் அன்பினால் கட்ட முடியும் என்று யசோதை கட்டியதை கண்ணின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய அந்த மாயனை சொல்லுவதற்காக மாயனை என்ற வாசகத்தால் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார். இனி பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்கும். இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இந்த முதல் 5 பாசுரங்கள் இருக்கின்றனவா, அந்த 5 பாசுரங்களின் விளக்கமாகத்தான் மற்ற 25 பாசுரங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு 5லும் ஒவ்வொரு பாசுரத்தினுடைய விளக்கம் என்று பூர்வர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவேதான் 5 அறியாத மானிடரை வையம் சொற்பதுவும் ஒன்று என்று ஒவ்வொரு முதல் 5 பாசுரங்களில் உள்ள தத்துவார்த்தத்தை பின்னால் வரப்போகும் 25 பாசுரங்களில் ஒவ்வொரு 5 பாசுரங்களிலும் அடக்கி காட்டி இருக்கின்றார் என்று அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். இனி பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தத்தை அனுபவிப்போம். மாயனை வடமதுரை மைந்தனை என்று ஆரம்பிக்கின்றார். மாயனை, மாயை என்றால் மாயனை உடையவன் மாயன். ஆகவே மாயங்கள் பல செய்து நம் மனத்தை மயக்கிய கிருஷ்ணாவதாரத்தின் பெருமைகளை சொல்லுகின்ற பாசுரமாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். மாயை என்பது மூல பிரகிருதியையும் சங்கல்பாதி ஞானமும் என்பது உத்தம சுவாமியினுடைய அனுபவம். அவர் சொல்லியிருக்கின்றார், மூல பிரகிருதியும் சங்கல்பாதி ஞானமும் தான் மாயம் என்று. இப்படி மாயனை என்று ஆரம்பித்து ஆண்டார் அருளியுள்ள இந்த மாயன் என்ற பதத்தின் விசேஷ அர்த்தங்களை பல்வேறு பிரமாணங்களை கொண்டு அனுபவிப்போம். அஜோபிசன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா என்பது பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்திலே 6வது ஸ்லோகம். நான் பிறப்பற்றவனாகவும் அழிவற்றவனாகவும் எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாகவும் இருந்தாலும் கூட என்னுடைய பிரகிருதியை வசப்படுத்திக் கொண்டு என்னுடைய யோக மாயையினால் வெளிப்படுகின்றேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்திலே 6வது ஸ்லோகத்திலே சொல்லுகின்றார். அதே போன்று ஸ்வேதாச்சார உபனிஷத்தும் அதனுடைய 4வது அத்தியாயத்திலே 10வது ஸ்லோகமாக மாயாந்து பிரகிருதிம் வித்யாம் மாயனஞ்ச மகேஸ்வரம் தஸ்ய பூவ தைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜெகத். அதாவது மாயா என்றால் பிரகிருதி சிருஷ்டிக்கு காரணமான எதை மூலமாக வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த பிரகிருதி தத்துவம் தான் மாயை. அந்த மாயையை உடையவன் தான் மாயன். ஆகவே அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் மாயன் என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 10வது ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கின்றது. அதே போன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்திலே 14வது ஸ்லோகத்திலே தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்தயா மாமேவையே பிராப்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று சொல்லுகின்றார். அதாவது என்னுடைய மாயையை யாராலும் தாண்ட முடியாது. எவன் என் திருவடியை பற்றுகின்றானோ அவனால் மட்டுமே இந்த மாயையிலிருந்து விலக முடியும் என்பது ஸ்ரீ பகவானுடைய வாக்கு. ஆகவேதான் மாயனை என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஆரம்பித்து மாயகிருஷ்ணனுடைய மாயா வினோதங்களை இந்த பாசுரத்தை உள்ளர்த்தமாக சொல்லி இருக்கின்றார் என்று அனுபவிப்பார்கள் பெரியவர்கள்.
மாயன் என்பதை மா ஆயன் என்று நாம் பிரித்தோம் என்றால், மா என்றால் மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியுடன் கூடிய ஆயனாகிய எம்பெருமான், திருவுடன் சேர்ந்த திருமணி, திருவுடன் வந்த செழுமணி என்றும் இந்த மாயன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். மாயன் என்பதை நம்மாழ்வார் எவ்வாறு அனுபவித்துள்ளார் என்பதையும் இங்கு நாம் ஒப்பிட்டு நோக்கினால், ஆண்டாள் நாச்சியார் எப்படி பூர்வ ஆழ்வார்களுடைய அந்த அவர்கள் உணர்ந்ததை தன் பாசுரத்திலே உணர்த்தி காட்டியுள்ளார் என்பது நமக்கு புரிய வரும். சாது சரத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி விதிகள் தோறும் கொள்ளாதார் ஓதியுறந்தவர் முன்னால் என் சவிப்பார் மனிதரே என்று கேட்கின்றார் நம்மாழ்வார். அதாவது ஆதியன் ஜோதியை அங்கு வைத்து என்பதனால், அங்கு வைத்து என்பது வைகுந்தத்திலே தன்னுடைய நிலையை வைத்துவிட்டு பரமபதத்திலே தன்னுடைய நிலையை வைத்துவிட்ட அந்த ஆதியன் ஜோதியாகிய பெருமான், ஸ்ரீயப்பதியாகிய ஸ்ரீமன் நாராயணன், வைகுண்டநாதனாகிய ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கின்றது. நன்மக்களை வருத்திய கஞ்சனை கொள்ளுவதற்காக ஆதியின் ஜோதியை அங்கு பரமபதத்திலேயே வைத்துவிட்டு ஸ்ரீகிருஷ்ணனாக இங்கு வந்து ஆயகுலத்திலே பெருந்திருக்கின்ற இந்த ஆயனுடைய மாமாயனுடைய பெருமையை விதிதோறும் போற்றி துள்ளி அனுபவிக்காதவர்கள் என்னதான் மனுஷர்கள், அவர்களுக்கு என்னதான் ஜென்மம் என்று கேட்கின்றார் நம் ஆழ்வார். ஆகவேதான் அந்த அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டுவதற்காக மாயனை என்று இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். இதே போன்று திருச்செந்த விருத்தத்திலே ஆழ்வார் அனுபவிப்பதையும் நாம் இங்கு திருமழிசைப்பிரானின் அனுபவமாக அனுபவிக்க வேண்டும். ஆணை காத்து ஓர் ஆணை கொண்ட தன் கிரகையார் பிள்ளையாய் ஆணை மேத்து ஆணை உண்டி அன்று குன்ற குன்றினால் ஆணை காத்து மையரிக்கன் மாதரா திறத்து முன் ஆணை என்று சென்றடர்ந்த மாயமென்ன மாயமே என்று மாயவனுடைய மாயத்தை போற்றுகின்றார் திருமழிசைப்பிரான். அபயம் என்று வேண்டி வந்திய கஜேந்திரனை காத்து எதிர்த்து வந்த குவளாப்பேடையம் என்ற யானையை கொன்று ஆணிரைகள் மேய்த்து நெய்யுண்டு குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்து திமிழ் நற்பெண்ணையை கரம் பிடிப்பதற்காக 7 எருதுகளின் திமிலை ஒடித்து மாய்த்து கண்ணனாக நீ செய்த மாயைதான் என்னே, சௌலபியம்தான் என்னே, எளிமைதான் என்னே என்று திருமழிசைப்பிரான் ஆச்சரியப்படுகின்றார். அதே போன்று நம்மாழ்வார் திருவிழுத்த பாசுரம் ஒன்றில் மாயன் என்ற பதத்திற்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்கின்றார், புராண நிகழ்வை சொல்கின்றார். நாம் பகவானுக்கு திருமஞ்சனம் ஆன பிறகு அந்த பகவான் திருமஞ்சனம் முடிந்த பிறகு துளசி மாலையோடு இங்கு வீட்டிருக்கின்ற பொழுது அவனை நாம் நீராட்டம் பாசுரம் சேவித்த பிறகு என்ன பாசுரம் சேவிக்கின்றோம்? சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தோபம் தரா நிற்கவே ஆங்குவோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ணம் போந்தி மிரோற்றுவன் போன் கோக்கிடையாடினை கூத்து அடலாய கம்பம் வெணுக்கே என்று நாம் அனுபவிக்கின்றோம் அல்லவா? அதாவது அங்கு வைகுண்டத்திலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடத்தி தேவர்கள் எல்லாம் தூபதீபம் காட்டுகின்ற பொழுது அந்த தூபத்திலே தன் மாயையை மறைத்துக் கொண்டு அந்த ஒரு நொடிப்பொழுதிலே இந்த பூலோகத்திலே பிறந்து கண்ணனாக பல மாயங்கள் செய்து நம்மை ஆட்கொண்டான் பெருமான் என்பது இந்த பாசுரத்தினுடைய புராண விளக்கம். அதாவது எப்படி அங்க தூபம் காட்டுகின்ற நேரத்திலே பகவான் இங்கு கண்ணனாக வந்து எத்தனை காலம் இங்கு இருந்தான் என்று பார்த்தோம் என்றால் கால பிரமாணம். அதுதான் தேவர்களுடைய காலத்திற்கும் நம்முடைய காலத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே மாமாய மகிமையும் மாயமுற்று மாயமே என்று திருச்செந்த விருத்தத்திலே ஆழ்வார் அனுபவித்தபடி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார் ஆண்டாள். இப்படி வேதங்களும் புராணங்களும் ஆழ்வார்களும் அனுபவித்த அந்த மாயனை, அந்த பரமனை பற்றிய பெரிய அவனுடைய திருவடியை பற்றுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்மயோகம் பண்ண வேண்டுமா? ஞான யோகம் பண்ண வேண்டுமா? அல்லது உடலை வருத்திக் கொண்டு ஏதாவது யோகங்கள் பண்ண வேண்டுமா? எதுவுமே வேண்டாம் என்று சொல்லுகின்றார் ஆண்டாள்.
நாம் என்ன செய்ய வேண்டும்? பகவானுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்றால் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் போதும் அவருடைய திருவடியை பற்றிவிடலாம் என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகின்றார் ஆண்டாள். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாரம். மாயையை பற்றி மாயன் என்று ஏன் ஆரம்பித்தால் என்பதற்கு விஷ்ணு புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு கதையை சொல்லுகின்றேன். மாயன் எப்பேற்பட்டவன்? ஒரு சமயம் நாரதரும் கண்ணனும் ஒரு காட்டிலே நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது நாரதர் கண்ணனிடம் கேட்கின்றார், கண்ணா, உன்னுடைய மாயை மாயை என்று எல்லோரும் போற்றுகின்றார்களே, என்னதான் மாயை என்றால் என்று கேட்கின்றார். உடனே ஸ்ரீ கிருஷ்ணன், அதுதானே சொல்லுகின்றேன், எனக்கு இப்பொழுது தாகமாக இருக்கின்றது, சற்று என அருந்துவதற்காக கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து கொடு, அதை சாப்பிட்டுட்டு நான் உனக்கு மாயைன்னா என்னான்னு விளக்கம் சொல்றேன்னு சொன்னாரான் கண்ணன். உடனே நாரதர் பார்க்கிறார், சற்று தூரத்திலே ஒரு குடில் தெரிகின்றது. சரி, அந்த குடிலே சென்று அங்கே இருப்பவர்களிடம் ஸ்ரீகிருஷ்ணன் சாப்பிடுவதற்காக அருந்துவதற்காக தீர்த்தம் வாங்கி வரலாம் என்று அந்த குடிலின் வாசலிலேயே போய் கதவை தட்டினாராம். அங்கு ஒரு அழகிய பெண் கதவை திறக்க பார்த்த மாத்திரத்திலேயே நாரதர் காதல் மறந்து அந்த காதல் கல்யாணத்திலே முடிந்து விட்டது. அங்கேயே ஐக்கியமாகிவிட்டார் நாரதர். குழந்தை பெற்று குடும்பத்தோடு சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்பொழுது ஒரு காட்டிலே வந்த ஒரு பெரு வெள்ளத்திலே அந்த கிராமமே அடித்துக் கொண்டு போக, இப்பெல்லாம் பார்க்கறோம்ல பெருவெள்ளம் வந்து எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு, அது மாதிரி அந்த குடிலும் அடித்துக் கொண்டு போக நாரதருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி எல்லோரும் ஆற்றிலே அடித்துக் கொண்டு போக, ஏதோ விதிவசத்தால் ஒரு கட்டையை பிடித்துக் கொண்டு நாரதர் கரையேறினாராம். தன் கண்ணெதிரே தன் மனைவியும் மக்களும் காட்டாற்று வெள்ளத்திலே அடித்துக் கொண்டவரை பார்த்து அழுது கொண்டு நிற்கும் பொழுது அந்த இடம்தான் எங்கு கிருஷ்ணனிடம் தீர்த்தம் வாங்கி வரேன் என்று சொன்னாரோ அந்த இடத்திலே வந்து நிற்கின்றார். அப்பொழுது கிருஷ்ண பகவான் நாரதரை பார்த்து, என்ன நாரதரே, தீர்த்தம் கொண்டு வந்து விட்டீரா என்று கேட்டாராம். என்ன கிருஷ்ணா, என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரும் ஆற்றிலே அடித்துக் கொண்டு போகின்றார்கள், துக்கித்து இருக்கிறேன், என்னை பார்த்து தீர்த்தம் கேட்கின்றாயே என்றாராம். இன்னும் புரியவில்லையா நாரதா உனக்கு? இதுதான் மாயை என்றாராம் கிருஷ்ணன். அதாவது அந்த ஒரு சன நேரம், நமக்கு சன நேரமாக இருக்கு, அவருக்கு சன நேரம், ஆனால் நமக்கு பல ஆண்டுகள். அதுதான் கால பரிமாணம். இப்படி கிருஷ்ணனுடைய மாயையை விஷ்ணு புராணத்திலே ஒரு கதையாக எடுத்து சொல்லுவார்கள். அத்தகைய மாயத்தை உடைய அந்த மாயவனைத்தான் மாயனை என்று சொல்லி இந்த பாசுரத்தை தொடங்குகின்றால் ஆண்டாள் நாச்சியார் என்று அனுபவிக்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணு என்றால் பகவத் சம்பந்தம் மாறாமல் இருத்தல் என்று பொருள். மண்ணு புகழ் கோசலேதன் மணிவயிறு வாய்த்தவனி என்று ஆழ்வார் பாடவில்லையா? மண்ணு என்றால் பகவத் சம்பந்தம். வடமதுரையினுடைய பெருமையை இந்த வரிகளிலே ஆண்டாள் உணர்த்துகின்றார். வடமதுரை எப்படிப்பட்ட புண்ணிய தேசம்? சித்தாசிரமம் என்று வடமதுரை, சித்தாசிரமம் தான் வடமதுரை என்று அழைக்கப்படுகின்றது. பாபத்தை போக்குகின்ற பூமி, புண்ணியத்தை சேர்க்கின்ற பூமி, ஆகவேதான் அது சித்தாசிரமம் என்று அழைக்கப்பட்டது. அத்தகைய வடமதுராவை மண்ணி இருந்தவன் இந்த மாதவன். ஆகவே இந்த இடம் பரம பவித்திரமானது. பகவான் பிறந்த இடம் அல்லவா, ஆகையினால் அது பரம பவித்திரமானது. வாமன அவதாரம் நடந்த இடமும் அந்த சித்தாசிரமம் தான், ஆகவே அது பரம பவித்திரமான இடம். அதை தவிர விஸ்வாமித்ர தவம் செய்த இடமும் அந்த சித்தாசிரமம் தான், ஆகவே அந்த இடம் பரம பவித்திரமான இடம். சத்ருக்னன் லவணாசுரன் என்ற அசுரனை அழித்த இடமும் அந்த சித்தாசிரமம் தான். இப்படி புராணங்களிலே பல விதத்திலும் பெருமையுடைய அத்தகைய புண்ணிய பூமியிலே எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் மாயனாக கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணியதனால் அந்த வடமதுரை பெருமை பெற்றது என்பதை சொல்வதற்காக வடமதுரை மைந்தனை என்று அந்த மதுரையை போற்றுகின்றார், பிறந்த ஊரை போற்றுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் என்று அனுபவிக்க வேண்டும். இதையே சுவாமி தேசிகன் கோபாலவின் சித்தி என்ற ஒரு ஸ்தோத்திரத்திலே இந்த கிருஷ்ணனுடைய பெருமைக்கும் அந்த வடமதுரையினுடைய பெருமையையும் 2 வரிகளிலே அழகாக சொல்லுவார். பிரஜயோஷித பாங்க வேதனீயம் மதுராபாக்யமனன்ய போஜ்யமீட்டே. அதாவது கோபியர்களுடைய கடக்கன் பார்வையினுடைய வீச்சிலே கண்ணன் அடங்கி போய் விடுகின்றானாம்.
அப்படிப்பட்ட கண்ணன் பிறந்ததனால் அந்த வடமதுரைக்கு பெருமை என்று சுவாமி தேசிகன் வடமதுரையினுடைய பெருமையை சொல்லுகின்றார். எப்படி ஆழ்வார்கள் அனுபவித்ததை, ஆண்டாள் அனுபவித்ததை சுவாமி நிகமாந்த மகாதேசிகனும் தன்னுடைய ஸ்லோகத்திலே அனுபவித்துள்ளார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அடுத்து என்ன சொல்றார்? தூய பெருணியே யமுனை என்று சொல்லுகின்றார். பகவான் அவதரித்தவுடனே மகான்கள், ரிஷிகள் மற்றும் அண்ட சராசரமும் மகிழ்ச்சி அடைந்தனவாம். இது விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னா, சந்த சந்தோஷமதிகம் பிரசமம் சண்டமாருதாக பிரசாதம் நிம்னகாயாத் ஜாயமானே ஜனார்தனே. ஜனார்தனன் பிறந்த உடனே பல சுழல்களுடன் பொங்கி பெருகிய யமுனையால் சந்தோஷம் அடைந்ததாம். யமுனையால் சந்தோஷம் அடைந்ததால் வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை அந்த வாட்டின் வழியை கொண்டு செல்கின்ற பொழுது அக்கறைக்கு செல்வதற்கு ஹேதுவாக யமுனை பிறந்து அவருக்கு வழிவிட்டதாம். சுழல்கள் எல்லாம் மறைந்து அவருக்கு வழிவிட்டதாம். இதுவும் கிருஷ்ணனுடைய மாயம். ஆகவேதான் அவ்வாறு கிருஷ்ணனை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்து கம்சனை கொள்ள மாய்க்க வேண்டும் என்ற அவதார ரகசியத்தை உணர்ந்ததனால் யமுனை பிளந்து கிருஷ்ணனுக்கு வழிவிட்டது என்று சொல்லுவார்கள். ஆகவேதான் அந்த யமுனையை போற்றுகின்ற விதமாக தூய பெருநீர் யமுனை என்று சொல்லுகின்றார். அதையே விஷ்ணு புராணத்திலே இன்னொரு ஸ்லோகத்திலே யமுனாம் ஜாதி கம்பீரம் நானாவர்த்தை சதாபுலாம் வசுதேவாவகன் விஷ்ணும் ஜானுமாத்ரவகாம்யயோ என்று யமுனையுடைய பெருமையை பேசுகின்றது. ஏன் யமுனையை தூய பெருநீர் என்று சொல்லுகின்றார் என்றால், கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்து அங்கு தீர்த்தமாடி அங்கு வாய்ப்பளித்து அவருடைய தேக சம்பந்தம் பெற்றதனால் அந்த யமுனை நீர் தூய பெருநீராகிவிட்டது என்று சொல்லுவார்கள். வேடிக்கையாக ஒரு கதையை சொல்லுவார்கள். வசுதேவர் குழந்தை கிருஷ்ணனை காராகிரகத்திலிருந்தே அவனுடைய ஆజ్ఞப்படி அவனுடைய சங்கல்பப்படி ஒரு கூடையிலே வைத்து வெளியிலே கொண்டு வரும் பொழுது தானாகவே கதவுகள் திறக்கின்றன கிருஷ்ணனுடைய மாயையினால். காவலர்கள் மயங்கி இருக்கின்றார்கள் கிருஷ்ணனுடைய மாயையினால். யமுனைக்கு வருகின்ற பொழுது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று காக்கின்ற அந்த ஆதிசேஷன் கொடையாக நின்று மழை நீர் கிருஷ்ணனுடைய குழந்தையின் மீது படாமல் காக்கின்றானாம். வசுதேவர் குழந்தையை தன் தலைமையில் சுமந்து கூடையிலே பண்ணுகின்ற பொழுது கிருஷ்ணனுடைய திருவடிகள் இரண்டும் அந்த கூடைக்கு வெளியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றனவாம். அதை பார்த்த உடனே அந்த யமுனையுடைய நீர் ஆர்த்து போய் அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணுவது போல் போய் தொட்டுதான். ஆகையினால் அந்த திருவடி சம்பந்தத்தினால் யமுனை தூய பெருநீராகிவிட்டது என்று அனுபவிப்பார்கள். இப்படி மாயகிருஷ்ணனின் திருமேனி சம்பந்தம் பட்டதனால் யமுனை தூய பெருநீராயிற்று. இங்கு ஒன்னு சொல்லுவாங்க, கோதாவரி சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது கோதாவரி பார்த்து கொண்டே இருந்தது. தேடிக்கொண்டு வந்த ராமன் மலையே காற்றே நதியே என்று யாரை பார்த்தாலும் என் சேதையை பார்த்தீர்களா சேதையை பார்த்தீர்களா என்று கதறிக் கொண்டிருந்த பொழுது ராவணனுக்கு பயந்து கோதாவரி வாயை மூடிக்கொண்டிருந்ததாம். ராவணன் இவனை பற்றி சொல்லவே இல்லை. ராவணன் தான் கடந்து சென்றான் என்று கோதாவரி சொல்லவில்லை. ஆனால் யமுனையோ கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தினால் தூய பெருநீர் ஆகிவிட்டது என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். தூய பெருநீர் யமுனை துறைவனை. துறைவன் என்ற வார்த்தை இங்கு முக்கியமான வார்த்தை. துறைவன் என்றால் என்ன? தமிழிலே துறைவன் என்றால் தலைவன் என்று பொருள். யமுனை துறைவன் என்பது யமுனா தீரத்தினுடைய தலைவன். யமுனா தீரத்தினுடைய தலைவன் யார்? ஸ்ரீகிருஷ்ணன். இப்படி அனுபவிக்கலாம். நதி அல்லது ஏரி போன்ற பெரும் நீர்நிலைகளை கடக்க ஒரு படகு வேண்டும். அந்த படகை ஓட்டுபவனுக்கும் துறைவன் என்றுதான் பெயர். இந்த சம்சாரம் என்ற இந்த சாகரத்தை நாம் கடக்க வேண்டும் என்றால் நமக்கு படகு பகவானாகிய அவருடைய திருநாமம் தான். அந்த திருநாமத்தை உடையவன் துறைவன். ஆகவே இங்கு துறைவன் யமுனை துறைவன் என்று ஆண்டாள் சொல்லுகின்றான் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே நமக்கு வாழ்வின் பயனாகிய மோட்ச சித்தி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த யமுனை துறைவனுடைய திருப்பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதனால் அந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு துறைமுகமாக அல்லது படகாக அந்த
பகவானுடைய திருநாமம் நம்மை காக்கும் என்பதனால் இந்த பாசுரத்திலே யமுனை துறைவன் என்று சொல்லுகின்றாள் என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவார்கள். இந்த துறைவன் என்ற வார்த்தையினால் பகவத்கீதையிலே பகவான் சொன்ன சரண ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை உள்ளர்த்தமாக ஆண்டால் அடக்கிவிட்டார். துறைவன் என்பது சம்சார சாகரத்திலிருந்து நம்மை அழைத்து சென்று மோட்சத்தை அளிப்பவன், அந்த படகோட்டி என்பது பகவான். ஆகவே மோட்சயிஷ்யாமி மா சுச்சகா என்று பகவத்கீதையிலே பகவான் சொன்னது, கவலைப்படாதே உனக்கு நான் முக்தி தருவேன் என்று சொன்னான் அல்லவா. அவனை சரணம் அடைந்தால் மாம் ஏகம் சரணம் பிரச்ச, என்னுடைய பதங்களை நீ சரணம் அடைந்து விட்டால் நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தையை இங்கு துறைவன் என்ற வார்த்தையிலே அடக்கி காட்டுவதனால் சரண ஸ்லோகத்தினுடைய அர்த்தார்த்தமாக இந்த பாசுரத்தில் உள்ள துறைவன் என்ற வார்த்தையை நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று அடுத்த வரியிலே சொல்லுகின்றார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்று வேதம். அதே மாதிரி தஸ்தீரா பரிஜானந்தி யோனிம், அதுவும் வேத வாக்கு. வேதம் என்ன சொல்றது? பிறப்பற்றவன் பகவான், ஆனால் பல்பிறவி பெருமானாக பிறக்கின்றான், பல பிறவிகள் எடுத்து நம்மை ரட்சிக்கின்றான். ஆகவேதான் பிறப்பில் பல்பிறவி பெருமான் என்று வேத வாக்கியத்தை தமிழ்படுத்தினார் நம்மாழ்வார். இப்படி வேதம் சொன்னதை பகவானுடைய பிறப்பின் ரகசியம். அஜாயமானோ பகுதா விஜாயத்தை, நான் எத்தனை பிறவி பிறந்திருக்கின்றேன் என்பது அர்ஜுனா உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் என்று பகவான் சொன்னான் அல்லவா. அப்படிப்பட்ட பல்பிறவி பெருமானுடைய பிறப்பின் ரகசியத்தை இங்கு ஆண்டாள் நாச்சியார் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்ற வார்த்தையிலே அடக்கிவிட்டார். பகவானுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லுவார், யதா யதா ஹி தர்மஸ்ய க்ஷானிர்பவத் பாரதா அவ்யக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஞ்சாம்யகம். அதாவது எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ, எப்பொழுது எல்லாம் தர்மத்திற்கு வாட்டம் ஏற்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நான் அவதரிக்கின்றேன் என்று தன் அவதார ரகசியத்தை சொன்னான் அல்லவா பகவத்கீதையிலே. அதன்படி ஆயர் குலத்தினுடைய அணிவிளக்காக, மணி விளக்காக, தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனாக பகவான் பெருமான் நந்தகோபகுமாரனாக பாலசூரியன் போல் தோன்றினான் என்பது ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு ஸ்லோகத்திலே அனுபவிப்பார்கள். அதே போன்று விஷ்ணு புராணத்திலும் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கும். ததோ இல ஜகத் பத்மம் போதாயாச்சுத பானுனா தேவகி பூர்வ சத்யாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனாஹா. இது விஷ்ணு புராண ஸ்லோகம். தேவகி பூர்வ சத்யாயாம், தேவகி என்ற கிழக்கு திக்கிலிருந்து அச்சுத பானுனஹா, அச்சுதன் என்கின்ற உதய சூரியன், உதய சூரியன் வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க, நம் பாலசூரியன் ஆகிய நம் ஸ்ரீகிருஷ்ணன். ததோ இல ஜகத் பத்மே போதாயாக, உலகமாகிய தாமரை புஷ்பம் மலர்வதற்காக ஆவிர்பூதம் மகாத்மனாக, இந்த உலக நன்மைக்காக உதித்தார். அதாவது பகவானுடைய பிறப்பை சொல்லுகின்றது விஷ்ணு புராண ஸ்லோகம். ஆய குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, இந்த பகவானுடைய பிறப்பைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லி இருக்கின்றார். ஆய குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, விளக்கு அது அணிவிளக்கு, அது மணிவிளக்கு, அது தோன்றும் அணிவிளக்கு, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று இதை நாம் பிரித்து பிரித்து அனுபவித்தோம் என்றால் ஆண்டாள் நாச்சியார் இந்த வரிகளிலே சொல்லி இருக்கின்ற அர்த்த விசேஷம் நமக்கு புரியும். பகவானுடைய பிறப்பின் ரகசியத்தை திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே அழகாக சொல்லுவார். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் இங்கு இருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்குலம் புக்கதும் காண்டல் இன்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் இன்று நான் அலற்றப் பெற்றேன் எனக்கு என்ன இகழுள்ளதே என்று கேட்பார். பகவானுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லுகின்ற நம்மாழ்வார். வேண்டி தேவர் இறக்க என்பது கிருஷ்ணன் தான் அவதாரம் பண்ண வேண்டும் என்று தேவர்கள் இறந்தார்கள் என்றால் வேண்டினார்கள் என்று அர்த்தம். தேவர்களுடைய பிரார்த்தனையின்படி பகவான் கிருஷ்ணன் இங்கு பிறந்தான் என்று ஒரு அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். வேண்டி தான் பிறக்க வேண்டி தேவர்களை தன்னை
பிரார்த்திக்க வைத்தான் என்றும் ஒரு அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த பூமியிலே பிறந்து கஞ்சனை மாய்க்க வேண்டும், அதர்மம் தலை தூக்கி விட்டது, பகவான் பகவத்கீதையிலே சொன்னான், தர்மத்துக்கு எப்பொழுதெல்லாம் அழிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் உதிப்பேன் என்று சொன்னான் அல்லவா. அதன்படி கம்சனை அழிக்கத்தான் அவதாரம் பண்ண வேண்டும் என்றால் தேவர்கள் தன்னை பிரார்த்திக்க வேண்டும் என்று அவர்களை பிரார்த்திக்கும்படி சங்கல்பம் பண்ணினானாம் பெருமாள். இதற்கு ஒரு பூர்வ கதையும் உண்டு. வேண்டி தேவர் இறக்க கேட்க பிரார்த்தனை பண்ண என்பதற்கு ரசமாக அனுபவித்து வியாக்கியானம் பண்ணுவார்கள் பெரியவர்கள். பகவானிடம் நீயே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று பல காலம் தவம் இருந்து பிருஷ்ணி சுதபா என்ற தம்பதியர்கள் பகவானை வேண்டினார்களாம். பிருஷ்ணி சுதபா, பிருஷ்ணி அதாவது கணவன், சுதபா அவருடைய மனைவி. அவர்கள் பல காலம் தவம் இருந்து எம்பெருமானை வேண்டும் பொழுது நீயே எனக்கு குழந்தையாக வேண்டும், நீயே எங்களுக்கு குழந்தையாக வேண்டும் என்று 3 முறை பிரார்த்தனை பண்ணுகின்றார். தேகி 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 என்று கேட்டதனால் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று எம்பெருமான் அனுகிரகம் பண்ண 3 பிறப்பிலே எம்பெருமான் அந்த தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தானாம். என்ன பாக்கியம் பண்ணார்கள் அந்த தம்பதிகள். முதல் பிறவி பிரஸ்னி சுதபா, 2வது அங்கு பிரஸ்னி கர்ப்பன் என்ற பெயரிலே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினார். அடுத்த பிறவி அந்த பிரஸ்னி சுதபா அதிதி கஷ்யபர், கஷ்யபர் அதிதி, கஷ்யபருடைய மனைவியாக அதிதி, இப்படி இந்த தம்பதிகளாக பிறந்தார்கள். அவர்களுக்கு வாமனன் என்ற பெயரிலே பிறந்தார். வாமனனாக வந்து அவதாரம் என்றார். 3வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர் பாடணும் இல்லையா. அந்த வாமனன் அந்த அதிதி கஷ்யப தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தார். 2வது பிறவி. 3வது பிறவி அந்த தம்பதிகள் வசுதேவராகவும் தேவகியாகவும் பிறக்கின்றார்கள். அவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணனாக பிறக்கின்றார். இப்படி அந்த பிரஸ்னி சுதபா தம்பதிகளுடைய 3 பிறவிகளிலே பகவான் 3 முறை பிறந்து நமக்கு லோகக்ஷேமத்தை உண்டாக்கினார். இது பகவான் இங்கு பிறக்க வேண்டும் என்று காலம் கணிய பகவானுடைய சங்கல்பத்தினால் தேவர்கள் பகவானை வேண்ட அந்த வசுதேவன் தேவகி அந்த தம்பதிக்கு 3வது பிறவியிலே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினார். சத்யவ்ரதம் சத்ய பரமத்ரி சத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதஸ்ய சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக என்று பாகவதம் இந்த அவதார ரகசியத்தை சொல்லுகின்றது. தேவர்கள் வேண்டியபடி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார காலம் வந்தது. எப்படி என்றால் அவதார ரகசியத்தின்படி ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான், பிறகு கம்சனை மாய்த்தான் என்பது நாம் எல்லோரும் அணிந்தது. பின்னால் ஒரு பாசுரத்திலே நாம் அனுபவிக்கப் போகின்றோம் இந்த ரகசியத்தை. பகவான் பிறந்தது எப்படிப்பட்ட நேரத்திலே பிறந்தான், காலம் கழிந்தது என்று சொல்லுகின்றான். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்மம் என்கின்றது பாகவதம். நம்மை எல்லாம் சத்தியத்தை காப்பதற்காக பகவான் எப்பொழுது அவதாரம் பண்ணுகின்றார்? ஒரு கரிய இரவிலே அவதாரம் பண்ணுகின்றான். எங்கே அவதாரம் பண்ணுகின்றான்? காரிருள் சூழ்ந்த சிறைச்சாலையிலே அவதாரம் பண்ணுகின்றான். அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? ஒரு இரவுக்குள்ளே வந்த 3வது இரவு. அந்த இரவு இது என்ன? இரவுக்குள்ளே இரவு, இரவுக்குள்ளே இரவு, இரவுக்குள்ளே இரவுனா என்ன அர்த்தம்? இரவு என்றால் ராத்திரின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இங்கே ஒரு கால விசேஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே இரவுக்குள்ளே ஓர் இரவுக்குள்ளே கிருஷ்ணன் ஆய குலத்தினில் தோன்றும் அணிவிளக்காக அவதரித்தான். அது ஒரு மணிவிளக்கு. இந்த கால பிரமாணத்தை உணர்ந்தால்தான் எப்படி கிருஷ்ணன் இரவுக்குள்ளே ஒரு இரவில் வந்து அவதரித்தான் என்பது நமக்கு புரியும். நமக்கெல்லாம் ஒரு வருஷம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள். நம்ம கால பிரமாணத்தை கொஞ்சம் பார்ப்போம். நம்மளுடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு ஒரு வருஷத்தை எப்படி பிரிக்கிறோம்? தட்சிணாயனம் உத்தராயணம் 2 அயனமாக பிரிக்கின்றோம் அல்லவா? தை முதல் ஆணி வரை உள்ள காலம் தேவர்களுடைய பகல் பொழுது உத்தராயண காலம். அதே போன்று ஆணி முதல் மார்கழி மாதம் வரை உள்ள காலம் தேவர்களுடைய ஒரு நாளின் இரவு பொழுது. ஆகவே
மார்கழி மாதம் பெருமை வாய்ந்தது என்பது ஏனென்றால் தேவர்களுடைய இரவனுடைய உஷக்காலம் மார்கழி மாதமாக அமையும். அடுத்தது தை மாசம் தட்டுனா அவருடைய பகல் ஆரம்பித்துவிடும். அப்போ பிராத காலம் உஷக்காலம் மார்கழி மாதம் என்பதனால் மார்கழி மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ணன் பகவான் பகவத்கீதையிலே சொன்னான். ஆகவே இப்பொழுது ஒரு இரவு, தேவர்களுடைய இரவு எது? இந்த தட்சிணாயன காலம், நம்மளுடைய 6 மாசம் அவர்களுடைய ஒரு இரவு. இப்படி தேவதேவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் தேவர்களுடைய இரவாகிய அந்த இரவிலே, அந்த 6 மாத இரவு, நமக்கு தான் 6 மாசம், ஆனா தேவர்களுக்கு அது ஒரு நாள் இரவு. அந்த ஒரு இரவிலே ஒரு ஆவணி மாதம், அந்த ஆவணி மாதம் என்பது அந்த இரவனுடைய நடுப்பகுதி தேவர்களுடைய கணக்குப்படி. அந்த ஆவணி மாதத்தில் நம் இரவினுடைய ஒரு பகுதியிலே பாதராத்திரியிலே வந்து அனுபவித்து வருகின்றான். இங்க இன்னொரு காலபரிமானமும் பார்க்கணும். தேவர்களுக்கு நம் ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் அனுபவிச்சோம். அதே போன்று நம்முடைய ஒரு மாதம் நம்முடைய பித்ரு தேவதைகளுக்கு ஒரு நாள். முதல் 15 2 பட்சமா பிரிக்கிறோம் இல்லையா? சுக்ல பட்சம் பிரிக்கிறோம், அப்புறம் வந்து இன்னொரு பட்சம் கிருஷ்ண பட்சம் பிரிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பட்சமும் ஒரு பட்சம் பகல், ஒரு பட்சம் இரவு. அப்படி நம் பிதற்களின் ஒரு நாளில் சந்திரன் வளர்பிறை பிதற்களின் பகல், சந்திரனின் தேய்பிறை பிதற்களின் இரவு. அப்போ இரவு தேவர்களின் இரவு. அந்த இரவிலே நம்முடைய இரவு ஆவணி மாதத்திலே ஒரு இரவு. அந்த இரவிலே நம் பிதற்களினுடைய ஒரு இரவு கிருஷ்ணபட்சத்திலே. ஆவணி என்னும் தேவர்களின் இரவில் வந்த தேய்பிறை காலத்திலே இரவில் வந்த ஓர் இரவு, அதுதான் பிதற்களுடைய நடு இரவு. அந்த இரவிலே தேய்பிறையின் 8வது நாளிலே தேவர்கள் இரவில், பிதற்களின் இரவில், நம் வரும் மனிதர்களின் இரவிலே ஒரு கொடியவன் சிறையில், காராகிரகத்தில் இருள் சூழ்ந்த சிறையில் தோன்றியது இந்த உலகத்தில் உள்ள அஞ்ஞானத்தை எல்லாம் போக்குவதற்காக விளைந்த மாயோன் என்ற அந்த ஞான விளக்கு. ஆகவேதான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்ற அந்த கால ரகசியத்தை, பகவானுடைய பெருமை ரகசியத்தை ஆண்டால் இந்த 4 பதங்களிலே அடக்கி காட்டிவிட்டால் என்று அனுபவிக்க வேண்டும். பரமாத்மா தேவகியின் கர்ப்பத்தில் எந்தவித தோஷமும் இல்லாமல் இருந்தான். ஆகவேதான் அது அவனுடைய அவதார பெருமை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. இந்த நிகழ்வை ஆண்டால் பகவானுடைய பிறப்பின் ரகசியத்தை எப்படி சொல்லுகின்றார் என்றால், 8வது கர்ப்பம் உன்னை கொல்லப் போகின்றது என்று அசரீரு வாக்கு இல்லையா கம்சனுக்கு. அந்த அசரீரு வாக்கு ஆகாசவாணி உண்மையாக வேண்டும் என்பதற்காக அஷ்டமி திதியிலே நடு இரவிலே வந்து தோன்றினான் பகவான். 8 8 என்று எண்ணியே கம்சன் எட்டாத இடத்துக்கு போக போகின்றான் என்பதனால் 8 என்பது என்ன? ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரம். கம்சன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணல, ஆனா பகவானே நினைச்சிட்டு இருந்தான். எப்படி கிருஷ்ணன் நம்மளை கொண்டு வரணும், நம்ம கொண்டு வரணும் பகவானே நினைச்சிட்டு இருந்தான். அப்படிதான் இந்த நாஸ்திகாலாம் என்ன பண்றான்னா, பகவானை வையறான்னா அவனும் ஒரு விதத்துல புண்ணியம் பண்ண வரலாம். எப்ப பார்த்தாலும் பகவானை வையத்துக்காவது நினைக்கிறான் இல்லையா? ஆகினால அப்படிலாம் பகவானை வைதாரையும் வாழ வைப்பவன் தானே என்பதுமான். அப்படி வாழ்வதற்காக 8 8 என்று எண்ணி கம்சன் 8வது இடத்தை அடையப் போகின்றபடியால் 8வது திதியாகிய அஷ்டமியை தன் பிறந்த திதியாக கொண்டானாம் என்பதுமான். எப்படி எல்லாம் கணக்கு போட்டிருக்கா பாருங்க. அடுத்து வேண்டி தேவன் இறக்க ஸ்ரீமன் நாராயண் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினான். அந்த குழந்தை எப்படி பிறந்தான்னா அது ஒரு மாயம். குழந்தை நமக்கெல்லாம் நம்மெல்லாம் பிறந்த மாதிரி 2 கை 2 கால்னு அவன் பிறக்கல. அவனுக்கு சதுர்புஜத்தோட பிறந்தான் குழந்தை. எப்படி பிறக்கிறான்? பகவான் சங்கு சக்கரதாரியாக, கதாதாரனாக, பீதாம்பரம் சூட்டியவனாக குட்டி விஸ்வரூபம் கொடுக்கின்றான் தேவகிக்கு. ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கு குழந்தையாக பிறந்து வேறொரு இடத்தில் யசோதியின் மகனாக வளரப் போகின்றான். யசோதைக்கு தான் இவனுடைய பால லீலையில் அனைத்தும் கிடைக்கப் போகின்றது. ஆனால் தேவகிக்கு ஒண்ணுமே கிடைக்காதே என்பதனால் யாருக்கும் கிடைக்காத விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தானாம் குழந்தை கிருஷ்ணன். ஆக இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்லோகத்திலே அழகாக அனுபவிக்கலாம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம்
பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாகவைதூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சயங்கதம் கங்கன்னாதிபிர் விரோச்சமானம் வசுதேவ ஐச்சதா என்று வசுதேவரும் தேவகியும் இந்த குழந்தையினுடைய அந்த சின்ன விராட்ட ரூபத்தை, சின்ன விஸ்வரூப தரிசனத்தை குழந்தை கண்ணனிடம் பார்க்கின்றார்கள் சங்கு சக்கரதாரியாக. இந்த ஸ்லோகம் பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே இருக்கின்றது. அந்த தசமஸ்கந்தத்திலே உள்ள ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, குழந்தையாக தேவகியின் மணிவயிற்றிலே பகவான் அவதரித்த பொழுது சங்கு, சக்கரம், கௌஸ்தவம், கதை, கட்கம் போன்ற திவ்ய ஆயுதங்களுடன் பீதாம்பரம் உடுத்தி பீதாம்பரதாரியாக சதுர்புஜ ரூபியாக 4 புஜங்களுடன் தோன்றியதாக எம்பெருமானுடைய அந்த ஆவிர்பாவத்தை எம்பெருமான் அனுபவித்த ஆச்சரியத்தை அனுபவிக்கும் ஸ்ரீமத் பாகவதம். இப்படி ஒரு குட்டி விஸ்வரூப தரிசனத்தை வசுதேவருக்கும் தேவகிக்கும் எம்பெருமான் காட்ட அதை கண்ணுமைக்காமல் பார்த்த தேவகி, இந்த குழந்தை எம்பெருமான் என்று தெரிந்து கொண்டு கம்சன் வந்து கொன்று விடுவானோ, ஏற்கனவே 7 குழந்தையை கொன்று விட்டான் அல்லவா, இந்த குழந்தையும் கொன்று விடுவானோ என்று பயந்து, கிருஷ்ணா நீ உன்னுடைய சொரூபத்தை மறைத்துக் கொண்டு சாதாரண மானிட குழந்தை போல் மாறிவிடு என்று கேட்க, மாயனே என்று ஆரம்பித்தால் அல்லவா, அந்த மாயன் தன்னுடைய சதுர்புஜ ரூபத்தை விஸ்வரூபத்தை மறைத்துக் கொண்டு சாதாரண மானுட குழந்தையாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தானாம். இன்னொரு அதிசயம் மாயம் என்னன்னா, பிறந்த உடனே குழந்தை பேசுகின்றது. பிறந்த குழந்தை எங்காவது பேசுமா? அது கிருஷ்ண குழந்தை பேசும். நம்ம குழந்தையெல்லாம் பேசாது, கிருஷ்ண குழந்தை பேசும். எப்படி பேசுறதுன்னா, என்னை நீர் எடுத்து சென்று அக்கறையில் உள்ள நந்தகோபன் திருமாளிகையிலே விட்டுவிட்டு அங்கு உள்ள குழந்தையை இங்கு கொண்டு வந்து பெற வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய ஆக்ஞை, கட்டளை. அதன்படி வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையிலே விட்டு குழந்தையை தன் சிரசிலே தாங்கி எடுத்து செல்ல, வெளியிலோ கொட்டுகின்றது மழை, எம்மையிலோ வெள்ளம் பெருகி ஓடுகின்றது. ஆனால் எம்பெருமானுடைய மாயத்தினால், இந்த பிறந்த குழந்தை கிருஷ்ணனுடைய மாயத்தினால், அங்கு இருந்த வசுதேவனுடைய காலில் விலங்கெல்லாம் போட்டு வைத்திருந்தான் கம்சன். அந்த விலங்கு தானாக அவிழ்ந்து விடுகின்றது. சிறைச்சாலையுடைய கதவுகள் தானாக திறந்து விடுகின்றது. அங்கு காவலில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். யமுனை பிளந்து வழிவிடுகின்றது. இதெல்லாம் கிருஷ்ணனுடைய மாயம். இதை தேரெழுந்தூர் பாசுரம் உங்க ஊர் அழகா அனுபவிப்பார் ஆழ்வார். தந்தை காலில் பெருவிலங்கு தால் அவிழ நல்லிருக்கன் வந்த எந்தையம் பெருமானார். கிருஷ்ணன் வந்து தேரெழுந்தூர் பெருமாள் வந்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். தந்தை காலில் பெரு விலங்கு தால் அவிழ, தானால கிருஷ்ணனுடைய மாயத்தினால அந்த தால் தால்னா காலில் போட்டுக்கிற விலங்கு கைக்கின்றுதான். இப்படி அந்த பாசுரத்தினுடைய விளக்கம் சொல்ல போனா எனக்கு நாழி இருக்காதுன்னு சொல்லிட்டே போகலாம். அது கோடிட்டு மட்டும் காமிக்கிறேன், நீங்க அனுபவிச்சுக்கோங்க. இப்படி மாயனுடைய மாயத்தினால் தோன்றும் அணிவிளக்கு, தோன்றிய அணிவிளக்கு என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். கிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் எப்படி இருந்தது? குழந்தை கிருஷ்ணன் சொன்ன இல்லையா, கொஞ்ச நாளைக்கு பாகவத ஸ்லோகத்தை சொன்ன இல்லையா, பாகவதத்துல சதுர்புஜ ரூபனாக அத்தனை பஞ்சாயுதங்களையும் தாங்கியவனாக பட்டு பீதாம்பரம் உடுத்தியவனாக எம்பெருமான் காட்சியளித்தான் அல்லவா, குட்டி விராட்ட ஸ்வரூபத்திலே. அந்த ஸ்வரூபத்தை எப்படி நாராயணியத்தில் பட்டத்திரி வர்ணிக்கிறார் என்றும் நாம் அனுபவிக்க வேண்டும். நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்லுவார், ஹே கிருஷ்ணா, குழந்தையாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் நீ காட்டிய அந்த குட்டி விஸ்வரூபத்தை, குட்டி விராட்ட ரூபத்தை விராட் புருஷனாக நீ அங்கு காட்டிய அணிவிளக்காக, தோன்றும் அணிவிளக்காக நீ காட்டிய அந்த மாய ரூபத்தை நான் அனுபவிக்கின்றேன். எப்படி இருந்தது என்று சொல்லுவார்னா பட்டத்திரி, உள்பாதம் வாசியை முதலான பாம்புகள் வசிக்கின்ற பாதாளலோகம், மேல்பாதம் அசுராசான்கள் வசிக்கின்ற ரசாதலயோகம், கடுக்கால் அசுரர்கள் வசிக்கும் மகாதலயோகம், முழங்கால் மாயாவிகள் வசிக்கும் தலாதலயோகம், ஜானு என்ற முட்டி மகாபலி வாசம் பண்ணுகின்ற சுதலலோகம்,
2 தொடைகளும் அசுரர்கள் வசிக்கின்ற அதல விதல லோகங்கள், இடுப்பு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்களாகிய நாமெல்லாம் வசிக்கின்ற இந்த பூலோகம், நாபி கிரகம், நாபியானது கிரகங்களும் நட்சத்திரங்களும் இருக்கின்ற அந்த ஆகாசம், வட்சஸ்தலம் இந்திரலோகம், கழுத்து மகர்ஷிகள் வாசம் படுகின்ற நகரலோகம், திருமுக மண்டலம் பிதற்கள் வசிக்கின்ற ஜனோலோகம், திருமுக நெற்றி தேவதைகளுடைய தபோலோகம், சிரசு பிரம்மனினுடைய சத்தியலோகம், அடிப்பாதத்தில் பர்வதங்கள், முழங்காலில் மிருத்யுக்கள், தொடையில் பிரகஸ்பதி, பட்சஸ்தலத்தில் மகாலட்சுமி, சதுர்புஜங்களில் தேவதைகள், கண்டத்தில் மகரிஷிகள், வாக்கில் ஸ்ருதி, நாக்கில் அக்னி, நெற்றியில் கோபம், கீழுதட்டில் லோபம், மேலுதட்டில் வெட்கம், பற்கள் நட்சத்திரங்கள், தொற்றுப்பள்ளில் யமன், விஷ்டபாகத்திலே அதர்மம், ஸ்தனங்களிலே தர்மம், வயிற்றிலே சமுத்திரங்கள், ஜனேந்திரியத்தில் பிரஜாபதி, அண்டகோசங்களிலே மித்ரதேவதை, வேள்வியில் விருட்சங்களும் செடிகளும் கொடிகளும், நரம்பு குழாய்களிலே சாஸ்திரங்கள், தேவர்களும் யோகிகளும் உபாசிக்கக்கூடிய அழகான திருவடிகள், பட்டு பீதாம்பரனும் தங்க ஒட்டியானமும் ஜொலிக்கின்ற அழகான எடுப்பு, அகலகில்லேன் என்று தாயார் உரைக்கின்ற கௌஸ்துவம் உரைக்கின்ற ஸ்ரீவர்த்தம் ஜொலிக்கும் சாலமான மார்பு, வட்சஸ்தலம், சங்கு சக்கரம் கலகட்கம் சார்ங்கம் என்று பஞ்சாயுதங்களுடைய சதுர்புஜங்கள், கஜேந்திராழ்வான் கொடுத்த தாமரை புஷ்பம், அழகான கழுத்திலே மகர கண்டிகை, துவரிதழ் பவளவாய், கண்ணாடி போன்ற திருமுக மண்டலம், கோலநீல் கொடிமூக்கு, விசாலமான நெற்றியில் கஸ்தூரி திலகம், அழகான சிரசிலே மேகத்தை பழிக்கும் கேசபாசங்கள், சூரிய ஒளியையும் மக்கச் செய்கின்ற நவரத்ன கிரீட்டம், அசைந்தாடும் அழகிய மயில்பீலி. இத்தகைய தோற்றத்துடைய விராட்ட ஸ்வரூபம், பகவானுடைய விஸ்வரூப ஸ்வரூபம் குட்டி கிருஷ்ணனாக இருந்தது என்று பட்டத்ரி வர்ணிக்கின்றார். இதெல்லாம் நான் சொல்றது இல்லை, பட்டத்ரி நாராயணியத்தில் சொன்ன இந்த அனுபவத்தை நாம் இங்கு அனுபவிக்க வேண்டும். ஆய குலத்தினில் தோன்றும் அணிவிலக்கை, இதுதான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷரம் என்று பாகவதம் கொண்டாடியது. இந்த அனுபவத்தைத்தான், இந்த திவ்ய சுரூபத்தைத்தான் தோன்றும் அணிவிளக்கு, தோன்றின அணிவிளக்கு உடனே மறைந்து போனது அந்த தோற்றம். ஆகவே தோன்றும் அணிவிளக்கு என்று ஆண்டாள் அனுபவித்தார். இதையே திருமங்கை ஆழ்வாருடைய வாக்கிலேயும் நாம் அனுபவிக்க வேண்டும். மாற்றரசர் மணிமுடையும் திரளும் தேசும், மற்றவர்தம் காதலிமார் குழையும், தந்தை காற்றலையும் உடன் கழல வந்து தோன்றி. மாற்றரசர் மணிமுடையும் திரளும் தேசும் என்பது கம்சனுடைய காராகிரகத்திலே, அதாவது சிறையிலே எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணின பொழுது, கண்ணனும் கருந்தையும் அங்கு தோன்றின பொழுது, கம்சன் சிசுபாலன் ஆகிய அரசர்களுடைய மணிமுடி கீழே விழுந்து விட்டதாம். ஏன்னா அவளுக்கு இவர் தானே யமன் ஆகியனால இவர் பிறந்த உடனேயே அவர்களுடைய மணிமுடி கீழே விழுந்துவிட, அவர்களுடைய பத்தினிமார்களுடைய கேசங்கள் அவிழ்ந்துவிட, அவர்களுடைய பலமும் தேஜஸும் குன்றி போய்விட்டது என்று ஆழ்வார் அனுபவிப்பார். அத்தகைய அவதாரம், அத்தகைய மாயமான அவதாரத்தை தான் மாயனை என்று ஆரம்பித்து தோன்றும் அணிவிளக்கு என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார். இந்த அணிவிளக்கை, இந்த மணிவிளக்கை குலசேகர ஆழ்வார் எப்படி அனுபவித்தார் என்று நாம் அனுபவிக்காவிட்டால் பூர்த்தியாகுமோ? அதையும் சொல்லுகின்றேன். முகுந்த மாலை என்று குலசேகர ஆழ்வார் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த முகுந்த மாலையிலே கோபால சூடாமணி என்று இந்த கிருஷ்ண குழந்தையை குலசேகர ஆழ்வார் அனுபவிப்பார். பக்தாபயபுஜங்ககாருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபீலோச்சன சாதகாம்புதமணி சௌந்தர்ய முத்ராமணி யக்காந்தாமணி ருக்மணி கனககுத தவந்த்வைக பூஷாமணி ஸ்வேயோ தேவ சிகாமணி திசத் நோ கோபால சூடாமணி. எத்தனை மணி சொல்றார் பாருங்க இந்த பெருமாளை, கிருஷ்ணனுடைய குழந்தைய. பக்தாபய புஜங்க தாருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி, ஆயர்களின் சிரோன்மணியாக கண்ணன் பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்களாகிய பாம்பிற்கு கருடப்பச்சை என்னும் ரத்தினம் போன்றவன். அதாவது கருடப்பச்சைன்னு ஒரு மணி இருக்கான், எப்பேற்பட்ட விஷத்தையும் அந்த மணி தீர்த்து விடுமா. அப்படி நம்மளுடைய
பாவங்களாகிய விஷமாகிய பாம்புகளுக்கு காருடமணியாக கருடப்பட்சியாக கண்ணன் தோன்றினான் என்று மூவுலகையும் ரட்சிக்க இந்த சூடாமணி தோன்றியது என்கின்றார் முகுந்த மாலையிலே குலசேகர ஆழ்வார். அதே போன்று கோபிலோச்சன சாதகாம்பதமணி, சாதக பறவை என்று ஒரு பறவை எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கும். அது மேகத்திலிருந்து விழுகின்ற சுத்தமான மழை நீரை மட்டும்தான் உண்ணுமா, வேறு எதையும் உண்டாகும். அப்படி இங்கு கோபிலோச்சன சாதகாம்பணி, கோபியர்கள் கிருஷ்ணனுடைய பார்வைக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் கோபியர்களுடைய பார்வைக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி கோபிகைகளுடைய கண்களாகிய சாதக பட்சிகளுக்கு மேகமாகிய ரத்தினம் போன்றவன் இந்த கிருஷ்ணன். சௌந்தர்ய முத்ராமணி, அழகிய முத்திரை மணி போன்றவன் மணிகண்ணன். யக்காந்தாமணி ருக்மணி கனககுஷ தத்வ தவந்தைக பூஷாமணி, ருக்மணி தேவியின் மார்பிலே அழகு செய்கின்ற ரத்தினத்தை போன்றவன் என்ற கிருஷ்ணன். ஸ்ரேயோதேவ சிகாமணி திசதோ கோபால சூடாமணி, தேவர்களுடைய முடிகளில் உள்ள ரத்தனம் இந்த கிருஷ்ணன். இத்தகைய ஆயக்குல சிகாமணி இந்த ரத்னம் என்ற குழந்தையார் கோபால சூடாமணி. கோபாலன் என்ற பெயரே ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்காக தோன்றினான் என்று ஆழ்வார் அனுபவித்ததைத்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று ஆண்டாள் அனுபவித்தார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். முதல் ஆழ்வார்களிலே முதல் இருவரும் வையத்தை தகழியாகவும், அதாவது தகழின அகல், வார்கடலை நெய்யாகவும், அன்பை தகழியாகவும், ஆர்வத்தை நெய்யாகவும் கொண்டு விலக்கி ஏற்ற இருள் அகன்று அவ்வழியில் மூன்று ஆழ்வார்களும் பெருமாளை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று செவித்தார்கள் அல்லவா? அத்தகைய ஆனந்த தரிசனத்தை இங்கு நமக்கு எடுத்து காட்டுவதாக நமக்கு உபாயம் எது? எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவதுதான் உபாயம். அந்த உபேயம் எது? எம்பெருமானுடைய திருவடிதான் உபேயம். அந்த உபேயத்தினால் நமக்கு கிடைக்கின்ற பலன் எது? எம்பெருமான் நமக்கு கொடுக்கின்ற முக்தி என்ற மோட்சானந்தம். இதைத்தான் இந்த மணி விளக்காகிய திருவிளக்காகிய அணி விளக்காகிய ஆயிரம் குலக்கொழுந்தாகிய ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு அருள்கின்றான் என்பதை விளக்குவதற்காகத்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை என்றார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று சொல்லுகிறார் அடுத்த வரியிலே. தாமோதரன் என்றால் தாம உதரன். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் இடுப்பு. இடுப்பிலே கயிறால் கட்டப்பட்டதனால் ஏற்பட்ட தழும்பை நிரந்தரமாக உடையவன் எம்பெருமான் என்பதனால் தாமோதரன், தாம உதரன். ஏன் அவனுக்கு இடுப்பிலே கட்டினார்? இவருடைய சேஷ்டிதங்களை தாங்க முடியாமல் யசோதை அவரை ஒரு உரலிலே கட்டி வைத்தாலாம். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று ஆழ்வார் அனுபவிப்பார், மதுரகவி ஆழ்வார். நம்மால கட்ட முடியுமா? பெருமாளை நம்மளால கட்ட முடியுமா? முடியாது. முடியும். சகாதேவன் கட்டல. எப்படி கட்டினான் சகாதேவன்? அன்பினால் கட்டினான், பக்தியால் கட்டினான். அதே போன்று பெருமாளை கயிறு கொண்டு நம்மால் கட்ட முடியாது. ஆனால் நம் பக்தியால், நம் ஞானத்தினால், நம் உள்ளத்திலே அவனை கட்டி வைக்க முடியும் என்பதனால் தான் தாமோதரன் ஆனான். அப்பேற்பட்ட பெருமாள், அகில லோகத்திற்கும் எம்பெருமான அந்த பெருமாள் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணுகின்றான் அல்லவா, கட்டுண்டான் அல்லவா. ஆகவே எம்பெருமான் தாமோதரன் ஆகினான். மாயவனின் மாயக் குறும்புகளில் இதுவும் ஒன்று. மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் அம்மா என்று பெரியாழ்வார் பாடுவார். இந்த குழந்தை எப்படி இருந்துதான்? கிழக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். குழந்தைய தொட்டில போட்டா எட்டி வச்சு தொட்டில உடைச்சிடலாம். எடுத்துக்கொள்கில் இடுப்பில் மருந்தை கழித்திடும். எடுத்து இடுப்புல வச்சுட்டோம்னா இடுப்புல ஒரு காலால் ஒரு தட்டு தட்டானா போச்சு, முடியல. கிழக்கில் தொட்டில் கிழிய உடைத்திடும், எடுத்துக்கொள்கில் மருந்தை இடுத்து மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் அம்மாண்டு அவருடைய பெருமையை தான் போய் தன்னை தாழ்த்தி கொண்டு யசோதை சொல்லியிருக்கிறான். இந்த குழந்தை பற்ற பாடு இருக்கே, என்னால் தாங்க முடியல, இது கூட அலைஞ்சு நான் மெலிஞ்சு போயிட்டேன்னு பெரியாழ்வார் யசோதை பாகத்திலே பாடுகின்றார் அந்த பாசுரம். ஆகவே மிடுக்கிலாமையால் மெலிந்த யசோதா பிராட்டி என்ன பண்றான்னா, இந்த குழந்தையினுடைய சேஷத்தை தாங்க முடியாம இந்த
வெண்ணெயை எடுத்து உரியில போட்டு வச்சு இந்த குழந்தை தூங்குறதுன்னு அப்பால போனா அந்த குழந்தை யோகு பண்றது தூங்குற மாதிரி அவ அண்ணன் போன உடனே எண்ணெய் எடுத்து முழுங்கிடுறது. ஆகையினால இடுப்புல ஒரு கைத்தை கட்டி உரல்ல கட்டி போட்டாங்க. ஆகையினால் தாமோதரன் ஆனான் அந்த குழந்தை. உலகமாந்தர்களுடைய கர்ம பலன்களாகிய கயிற்றை அறுத்து அவர்களை விடுவித்து தடுத்தாட்கொள்ளும் அந்த பரமனே இந்த பூவுலகத்தில் ஒரு குழந்தையாக யசோதையின் குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணின பொழுது அந்த யசோதை கட்டின சிறு கட்டுகளில் கட்டுப்பட்டு இருந்தான். ஆகவே அன்பினால் அவனை கட்டுப்படுத்த முடியும். எப்படி சகாதேவன் கட்டினது போன்று நாம் எல்லாம் அவனை கட்டி வைத்திருக்கின்றோம் நம் உள்ளத்திலே. இல்லட்டா எங்க கோவில் மற்றவை கேட்டுட்டு இருப்போமா? நம் உள்ளத்திலே அவன் நித்தியவாசம் பண்ணுவதனால்தான் ஊர்ல எத்தனை லட்சம் பேர் இருக்கா, எத்தனை பேர் இங்க கோவிலுக்கு வரா, எத்தனை பேர் பகவான தரிசனம் பண்றா, எத்தனை பேர் அவருடைய திவ்யநாம சொரூபத்தை அவர்களை ஆழ்வார்கள் அனுபவித்து நாங்களா சொல்றது மாதிரி எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அவர் சொல்றத சொல்றோம். அதை அனுபவிக்கிறதுக்கு கூடிய எத்தனை பேருக்கு அந்த பேர் கிடைச்சது? அதுதான் பகவானுடைய கட்டுப்படுத்துகின்ற ஒரு பெருமை. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அல்லவா அவன், கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இந்த நிகழ்வைத்தான் திருமடல் பாசுரத்திலே ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அழகாக அனுபவித்திருப்பார். வாரார் வனமொழியார் மத்தார பற்றி கொண்டு ஆரம்பிக்கும் அந்த பாசுரம். மணி ஆயிரத்தினால அந்த பாசுரத்தில முழுக்க சொல்ல முடியல. இப்படி அந்த பாசுரத்தில் அவர் சொல்லுவார், சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடவால் வேறோ களத்திட்டு பேரார் வேர்கண்ட மடவால் போந்தனையும். நன்னா புதுசா வெண்ணெய் திரட்டி ஒரு களத்துல இட்டு உரியல வச்சுட்டு அவ அண்ணன் போகணும்னு சொல்றாருங்க ஆழ்வார். இத திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்ப அழகா அனுபவிப்பார். எப்படின்னா, ஆறா அமுதனுக்கு ஆரிய வெண்ணெய் பிடிக்காதாம், ஆறாத சுட சுட அப்ப கடைந்த வெண்ணெய் தான் பிடிக்குமா. அது நான் சொல்றது இல்லை, திருக்குழந்தை ஆண்டவனுடைய திருவாசகம் அது. அப்படி அனுபவிப்பார். ஆறா அமுதனுக்கு ஆர்ன வெண்ணெய் பிடிக்காது, அப்பொழுது கடைந்த வெண்ணெய்ட்டு இந்த பாசுரத்தை திருமடல் பாசுரத்தை எடுத்து திருக்குழந்தை ஆண்டவன் வியாக்கியானம் பண்ணுவார். இப்பேற்பட்ட மகான் அவெல்லாம் வியாக்கியானம் காதல கேட்டது ஒரு சிறு துளி இங்க எடுத்து உட்கிட்ட சொல்றேன். சீரா தயிரிழந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடவால் வேறோர் கல்திட்டு போறார் வேற்கண் மடவால் போந்தனையும். விசேஷமாக தயிரை கடைந்து சுட சுட அந்த வெண்ணெயை களத்திலே இட்டு வைத்து யசோதை வேறு வேலையாக வெளியே போகின்றால் குழந்தை கண்ணன் நன்றாக தூங்குவது போல் யோகமாக செய்துவிட்டு அவள் வெளியே போனதுடன் ஆறாத வெண்ணெயை சுட சுட இருந்த அந்த வெண்ணெயை எடுத்து விழுங்கி விட்டானாம். இப்படி அனுபவிப்பார்கள். இதைத்தான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இதுக்கு இன்னொரு விசேஷமா ஒரு இது பண்ணுவா. களத்துல நிறைய வெண்ணெயை போட்டு உயரத்துல உரி, குழந்தை தானே உரியில உயரத்துல வச்சுட்டா எடுக்காதுன்னு நினைச்சிட்டு உயரமா ஒரு உரி கட்டி அதுல வெண்ணெயை வச்சிருந்தாலாம். அவ அண்ணன் போன உடனே கிருஷ்ணன் தன்னுடைய சகாக்களை கூட்டு எல்லாரையும் கூட்டு, எல்லாரும் வாங்கடா நம்ம வெண்ணெய் சாப்பிடலான்னு கூட்டு எல்லாரையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் முட்டி போட வச்சு அது மேல ஏறி ஏறி போய் அந்த வெண்ணெயை எடுக்க போறானா. யசோதைக்கு இவன் பண்ற சேஷங்கள் தெரியும் இல்லையா. அவன் என்ன பண்றானா, அந்த குழந்தை எப்படி அந்த வெண்ணெயை எடுத்துடுவான். அதனால அதுல ஒரு மணி கட்டி வச்சிருந்தாலும், எப்படின்னா அந்த குழந்தை போய் இந்த உரியை தொட்டுனா மணி அடிக்க நம்ம குழந்தைய பிடிச்சிடலான்ட்டு மணி கட்டி வச்சாலாம். குழந்தை கிருஷ்ணன் மேலே ஏறி பார்க்கறான். மணியை பார்த்துட்டு, மணியே நீ அடிக்காதே, நான் வெண்ணெய் எடுத்து உண்ண போகின்றேன் என்று வெண்ணெயை எடுத்து உண்ணும் பொழுது கட 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 கடன்னு அந்த மணி அடிச்சுட்டான். என்னடா நான் உன்கிட்ட பிரார்த்தனை பண்ணினே மணி அடிக்காதுன்னு இப்படி மணி அடிக்கிறேன்னா, பகவான் நீ அமுது செய்யும் பொழுது திருமணி செழிக்காமல் இருக்கலாமான்னு கேட்டுதான் அந்த மணி. இப்போ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நம்ம திருமணி செழிக்கிறோம் இல்லையா, நீ அமுது பண்ணுகின்றாய் வெண்ணையை, ஆகையால் நான் மணி எடுத்து விட்டேன் என்று ஒரு வியாக்கியானம் சொல்லித்தான் அந்த திருமணி. இதுவும் திருக்குழந்தை ஆண்டவனுடைய அனுகிரகமாக அவர் இப்படி அனுபவித்திருப்பார். இப்படி உபனிஷத்தினுடைய அர்த்தமாகிய அந்த மாயகிருஷ்ணன், கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாகிய அந்த மாயகிருஷ்ணன் யசோதையினுடைய அன்பிலே கட்டுப்பட்டு அவளால் உரநிலை கட்டப்பட்டதனால் தாமோதரனானான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே எடுத்து சொல்லுகின்றார். உபனிஷத் அர்த்தம் உதூகலே நிபத்தம் என்று பரமாத்மா உரலில் கட்டியிருந்த அந்த சௌசீன்யத்தை, நீர்மையை, எளிமையை லீலாசுகர் அனுபவித்திருப்பார். பகவானை கட்ட முடியுமா என்றால் ஏற்கனவே சொன்னது போன்று கட்ட முடியும். யசோதை கட்டி காட்டினால் அல்லவா, எப்படி கட்டினால்? அன்பினால் கட்டினார். மகாபாரதத்திலே நமக்கு ஒரு நிகழ்வு, எப்படி அந்த
சகாதேவன் கட்டுப்படுத்தினான் பகவானை, தன் அன்பினால் கட்டுப்படுத்தினான். அதுபோன்று வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அந்த தூய பெருநீர் யமுனை துறைவனை நாம் தொழுதோம் என்றால் நம் அன்பிற்கும் அவன் கட்டுப்படுவான் என்பதுதான் தாத்பரியம். இப்படி கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெருள் அடிகள் மசுர கடைவெண்ணை கடலில் உருளிலே அப்பூண்டு எத்திரம் உருளையோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்று அனுபவிப்பார் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார். அடியவர்களுக்கு எளியவனாகி இருந்த எம்பெருமான், அடியவர்களுடைய பாவங்களை போக்குகின்ற இந்த எம்பெருமான் எப்படி ஒரு மத்திலே கட்டுப்பட்டு, மத்தினால் அடிக்கப்பட்டு உடலிலே கட்டப்பட்டு எளியவனாகி இருக்கின்றாய் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அனுபவிப்பார். இங்க ஒரு ரசமான ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இதே விருத்தாந்தத்தை 8 2 என்னும் கயிற்றினால் மனந்தனை கட்டி வீடு இல்லாத வைத்த காதல் இன்பமாகுமே என்று திருச்செந்த விரதத்திலே திருமழிசை பெருமான் சொல்வார். 8 2 என்ன? அஷ்டாட்சரம் துவயமந்திரம். இதை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானை நம் இதயத்திலே கட்டுண்ண பண்ணலாம். இது திருமழிசை ஆழ்வாருடைய அருள் வாக்கு. இந்த இடத்துல பக்தி என்ற கயிற்றினால் யசோதை பகவானை கட்டுப்பட்ட எம்பெருமானும் கண்ணினும் சிறுத்தாம்பினால் தன்னை கட்டிக்கொண்டான் என்று ஆழ்வார் அனுபவித்ததை விஷ்ணு புராணத்திலே வருகின்ற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அஷ்டோத்திர ஸ்லோகத்திலே தாமோதரம் தமோபேதம் கேசமம் கேசிசூதனம் என்று ஒரு அர்ச்சனை பண்ணுகின்றது ஸ்ரீ விஷ்ணு அஷ்டோத்திர சதநாமாவளியிலே ஒரு அஷ்டோத்திரம். இப்படி தாமோதரன் என்கின்ற இந்த தாமோதரனைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார். இதே திருவாய்மொழியிலே தாமோதரனை, தனி முதல்வனை, ஞானம் உண்டவனை, ஆமோதரம் அறிய ஒருவர் தமக்கென்றே தொழுபவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானை என் ஆழி வண்ணனையே என்று திருவாய்மொழியிலே இந்த தாமோதரனை போற்றி பரவுகின்றார் நம்மாழ்வார். இங்கு ஒரு ரசமான ஒரு அனுபவம். காலமேகப்புலவர் திறந்தார், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் கவித்திறன் மிக்கவர். அவருடைய கவித்திறமையை சோதிப்பதற்காக அந்த நாட்டினுடைய மன்னன் காலமேகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றான். ஈ ஏற மலை குலுங்க வேண்டும், இது சாத்தியமா என்று கேட்கின்றான். ஈ எவ்வளவு சின்ன ஒரு அற்பம், அற்பத்திலேயே அற்பம், ஒரு சின்ன ஜந்து. அந்த ஈ ஏற மலை குலுங்க முடியுமா? ஒரு பெரிய மலை அசைந்து ஆட முடியுமா? காலமேகப்படவே கவலைப்படல. அந்த அரசன் என்ன பண்ணான்னா, அவர் தலைக்கு மேல ஒரு கயிற்றுல ஒரு கத்தியை கட்டி தொங்க விட்டுட்டு, நான் கேட்ட இந்த கேள்விக்கு நீ பதில் சரியானபடி சொல்லவில்லை என்றால் இந்த கத்தி அருந்தி விடும், தலை துண்டாக்கி விடும். கவலையே படல காலமேகம். ஈ ஏற மலை குலுங்கணும், அவ்வளவுதானே, குலுங்கும் என்றார். எப்படி குலுங்கும்? ஈ ஏற மலை குலுங்குமா? குலுங்குமா? குலுங்கும் சொல்றார் காலமேகப்படுவர். எப்படின்னா, வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் நின்று சலித்தனவால் நாரணனை பண்பாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் ஈ மொய்த்ததனால். பாட்டு முடிச்சிட்டார். என்னன்னா, இந்த அண்ட சராசரமும் எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே அடக்கம் இல்லையா? கிருஷ்ணன் யாரு? எம்பெருமானுடைய அவதாரம். இந்த யசோதை இடுப்பிலே கட்டி தூணிலே உரலிலே கட்டி வைத்து விட்டால் குழந்தை அசைகின்றது. அதனால் அந்த தாமோதரத்தினால் இடுப்பிலே ஒரு சின்ன புண்ணு உண்டாயிருத்தான். கயிறு அசைஞ்சு அசைஞ்சு அந்த குழந்தை இடுப்புல ஒரு சின்ன காயம் அந்த காயத்துல போயிட்டு ஒரு ஈ கொச்சுதான். ஈ வச்சுன்னு என்ன பண்ண, ஈ கடிச்சதுன்னா காயத்துல அப்படி ஒரு சிலுப்பு இல்லையா? அப்படி சிலுத்த பொழுது பகவானுடைய திருவயிற்றிலே தானே இந்த சகல லோகங்களும் இருக்கின்றது. அந்த சகல லோகத்தில் தானே ஒரு சிறு மலை இருக்கின்றது. மலையும் குலுங்கி விட்டதாம். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. ஈ ஏற மலை குலுங்கிற்று என்று பாடலை முடித்து விட்டார். நீதான் காலமேகம் என்று சாஷ்டாங்கமாக அவன் திருவடிகளை விழுந்து வணங்கி மன்னன் அவனுக்கு பரிசளித்தான் என்பது ஒரு கதை. இப்படியெல்லாம் அனுபவித்திருக்கின்றார்கள் தாமோதரன் என்ற இந்த பிரபாவத்தை.
கண்ணனின் தாயாக பெரியாழ்வார் அனுபவித்தது போன்று வேற யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா, மிடிக்கலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய்னு ஒரு தாய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான்றத சொல்லிருக்கா இல்லையா. அப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரத்திலே சொல்லுகின்றார், என்ன நோன்பு நோக்கால்களோ இவனை பற்ற பெருவுடையான். என்ன 3 பிறவியில எம்பெருமானே அந்த தம்பதிகளுக்கு குழந்தையா கொண்டு பிறக்க. என்ன சொன்ன இல்லையா, பாகவத ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி கிருஷ்ணி, அடுத்தது கஷ்யபன், அடுத்தது வசுதேவன். இப்படி இந்த தம்பதிகளுக்கு 3 பிறவியிலும் பிறந்த எம்பெருமானுக்கு இங்கு தேவகி மைந்தனாக பிறந்ததனால் என்ன நோன்பு நோற்றாளோ அவன் என்று ஆழ்வார் ரொம்பவும் சிலாகித்து பேசுகின்றார். அத்தகைய தாயை குடல் விளக்கம் செய்தவன். அந்த தாய்களுக்கு தன்னை தவமிருந்து தன்னிடம் தேகி 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 என்ற கிருஷ்ணி சுரபா தம்பதிகளுக்கு 3 முறை குழந்தையாக அவதாரம் பண்ணியதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு இந்த பூர்ண கதையையும் 4 பதங்களிலே அடக்கி சொல்லிவிட்டார். அதுதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்பதற்கு இது ஒரு விளக்கம். அடுத்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது என்று சொல்லுகின்றார். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது என்றால் பரிசுத்தமான வாக்கு இருக்கணும், பரிசுத்தமான மனம் இருக்கணும், சுத்தமான உடம்பும் இருக்கணும். அதனால்தான் காத்தாலும் நல்லா திருத்தாமணிட்டு நல்லா சுத்தமா அழகா கோவிலுக்கு அவர்களுடைய சின்னங்களை நெற்றியிலே ஏற்றுக்கொண்டு கோவிலுக்கு எம்பெருமானுடைய சரணத்தில் சரணடைவதற்காக நல்ல மனதோடு வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். வேதம் என்ன சொல்றது? யத் மனசாத்யாதி தத் வாசா வததி, யத் வாசா வததி தத் கர்மனோ கரோதி என்பது வேத வாக்கு. அதாவது எதை நாம் மனதால் நினைக்கின்றோமோ அதை வாக்கால் சொல்ல வேண்டும். அப்போ நாம் வாக்கால் சொல்வது நல்ல சொல்லாக இருக்க வேண்டும் என்றால் மனதால் நினைப்பதும் நல்லதாகவே இருக்க வேண்டும். இது வேத வாக்கு. நல்லதையே நினைத்ததையே நல்லதாக சொல் என்று வேதம் சொல்லுகின்றது. சொன்னதோடு நிற்காதே, சொன்னபடி நடந்து காட்டு. எத் கர்மனோ கரோதி, அதன்படியே நடக்க வேண்டும். சொன்னபடி செய், சொன்னபடி நடந்து காட்டு. மத்தவெல்லாம் சொல்றோமா, நாங்க சொன்னதை செய்வோம் செய்ததை சொல்றோன்றதெல்லாம் வேற விஷயம். இது உள்ள சுத்தியோட சொல்றது, மனசுத்தியோட சொல்றது, உண்மையே சொல்லுவது. வாயால் உண்மையை உரைத்தால் அது வாய்மை, மெய்யால் உண்மையாக இருந்தால் அது மெய்மை. வாய்மைக்கு மெய்மைக்கு இதான் வித்தியாசம். ஆகவே வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுவோம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நம்ம எல்லாம் அழைத்து பகவானை கட்டுண்ட பண்ணிய பெருமாயனை நம் உள்ளத்துக்குள்ளே கட்டுப்படுத்தலாம் வருங்கோல் என்று அழைக்கின்றாள் என்று நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். தூமலர் தூவி தொழுது என்று சொல்லுகின்றார். அதே தான் எல்லா புஷ்பமும் உயர்ந்த புஷ்பம் தான். ஏன் தூமலர் என்று சொன்னார்னா சில புஷ்பங்களுக்கு சில விசேஷம், எல்லா புஷ்பங்கள் இருந்தாலும் சில புஷ்பங்களுக்கு சில விசேஷம் என்பதனால் இங்கு தூமலர் தூவி தொழுது என்று சொல்லுகின்றார். இப்போ மல்லிகை, மனோரஞ்சிதம் போன்ற புஷ்பங்கள் இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கும் ரூபத்திலையும் அழகு, கந்தத்திலையும் அழகு, வாசனையிலையும் அழகு. அதனால அது ஒரு சிறந்த புஷ்பங்கள் என்று சொல்லுகின்றோம். கருணைகள் இந்த மல்லிகை மனோரஞ்சத்தோட உயர்ந்தது. நான் சொல்றேன், சாஸ்திரம் சொல்றது, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது, நான் திருப்பி இங்க சொல்றேன். அதைவிட கருணைதல் என்ற உத்பலம் என்ற புஷ்பம் உயர்ந்தது. கருணைதல் புஷ்பத்தை விட பத்மம் என்ற தாமரை உயர்ந்தது. தாமரையிலேயே 100 இதழ் தாமரை உயர்ந்தது. அந்த 100 இதழ் தாமரையை விட வெண்தாமரை உயர்ந்தது. அந்த வெண்தாமரையை விட ஒரு துளசி தலம் உயர்ந்தது. அந்த ஒரு துளசி தலத்தை விட கொக்குமந்தாரை உயர்ந்தது. கொக்குமந்தாரையை விட சுவர்ண புஷ்பம் உயர்ந்தது என்று ஒரு சுபாஷிதம் வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. சர்வேஷாமேவ புஷ்பானாம் சகஸ்ரகுணமுத்தமம் தஸ்மாத் பத்மம் ததா ராஜன் பத்மாத் சதபத்ரஹம் தஸ்மாத் சகஸ்ரபத்ரம் து புண்டரீகமதப்பரம் புண்டரீக சகஸ்ராத் துளசி குணத்தோதிகா பகபுஷ்பம் ததஸ்து ஸ்யாத் சௌவர்ணம் து ததோதிகம் சௌவர்ணாச்ச பிரசன்னாத் மத்பிரியம் நாஸ்தி பாண்டவா யாக்ரியா சம்பிரயுக்தாகு ஸ்யூ ஏகாந்த கதபுத்பிஹி தஸ்ஸர்வா சிரசாதேவ பிரதிக்ரஹணாதி வைஸ்வயம்
என்பது அந்த ஸ்லோகம். இப்படி புஷ்பங்களுடைய பெருமைகளை சொன்னதனால் தூமலர் தூவித்தெழுத தூய புஷ்பங்களை சொல்லுகின்றார். இது ஆண்டாள் யாரு? பாமாலையும் சொன்னால் பூமாலையும் சூட்டினார். சூடி கொடுத்த சொல்றபடியாக பூமாலை சூட்டினார். பாமாலையாக எம்பெருமானுடைய பிரபாவத்தை பாசுரங்களாக அனுகிரகம் பண்ணால் அல்லவா? ஆகவே அந்த பாமாலை என்னவென்றால் முக்கியமான புஷ்பங்கள் எவை என்றால் இந்த லோகத்தில் இருக்கின்ற இந்த என்ன சொல்ற அசேதனமாக இருக்கின்ற இந்த புஷ்பம் கிடையாது, நம் மனதிலே இருக்கின்ற புஷ்பம் என்று ஒரு சுபாஷிதம் சொல்லுகின்றது. அகிம்சை ஒரு புஷ்பம், இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயை, க்ஷமை, ஞானம், தபசு, தியானம், சத்தியம் என்று 8 புஷ்பங்களை வரிசைப்படுத்துகின்றது ஒரு சுபாஷிதம். அகிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், தியானம் புஷ்பம், ததைவச, சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணு பிரீதிகரம் பவேத் என்பது ஸ்லோகம். அகிம்சா பிறரை ஹிம்சை பண்ணாமல் இருக்கின்ற ஒரு புஷ்பம். இந்திரிய நிகிரகம் நம் புலன்களை அடக்குகின்ற ஒரு புஷ்பம். சர்வபூத தயா அனைத்து பிராணிகளிடத்திலும் அனைத்து உயிரினங்களிடத்திலும் தயையோடு கருணையோடு இருப்பது ஒரு புஷ்பம். க்ஷமா பொறுமையோடு இருப்பது ஒரு புஷ்பம். ஞானம் சாஸ்திரங்களை கற்றபடி நடப்பது ஒரு புஷ்பம். தப எம்பெருமானை நினைத்து தபம் செய்வது ஒரு புஷ்பம். தியானம் பகவானையே உள்ளத்தில் இருத்திக் கொண்டு அவனை தியானிப்பது ஒரு புஷ்பம். சத்தியம் எப்பொழுதும் உண்மையை பேசுவது ஒரு புஷ்பம் என்று 8 வித புஷ்பங்களை இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அசேதன புஷ்பங்களை விட மனதினால் எவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால், இந்த 8 குணமும் நம்மிடம் இருந்தோம் என்றால் அதுதான் மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தி என்று இந்த ஸ்லோகம் முடிகின்றது. ஆகவே தான் பகவத்கீதையிலே பகவான் சொல்லுவான், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாதி பிரயக்ஷதி ததகம் பக்தி பக்ருத மஸ்னாமி பிரதாத்மனாக என்று பகவத்கீதை ஸ்லோகம். இதே வாக்கியத்துல குசேல பாக்கியானத்திலையும் சொல்லி இருக்குது. அதை அனுபவிக்க வேண்டும். பகவானிடம் நாம் அவனிடம் சமர்ப்பிக்கின்ற அர்ப்பணிக்கின்ற வஸ்துக்களை பகவான் எப்பொழுதும் பார்ப்பதில்லை. இவர் இன்னைக்கு 100 கடாவுல நமக்கு பிரசாதம் பண்ணினாரான்னு பார்க்கல, நமக்கு ஒரு ஸ்வர்ணத்துல மாலை போட்டாரான்னு பகவான் பார்க்கல, இந்த பெரிய ஒரு பூமாலையை வர்ணமயமான புஷ்பங்களால கொடுத்தாரான்னு பகவான் பார்க்கல. பகவான் பார்ப்பதெல்லாம் பக்தியோடு என்னை நினை என்பதுதான். ஒரு சொட்டு தண்ணீர் போரும் எனக்கு என்றார் பகவான். ஒரு இதழ் துளசிதளம் போரும் என்று சொல்லுகின்றார். துளசிதளமும் முடியலையா, ஒரு சொட்டு கண்ணீர் போடும். பக்தி மிகுதியால் அவனை உள்ளத்திலே கொண்டு ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அந்த எம்பெருமானை நாடி நாடி நரசிங்கா என்று நாம் வேண்டுவோம் என்றால் அந்த பக்தியிலே வருகின்ற ஒரு கண்ணீர் துளி போதும் என்று சொல்லுகின்றார் எம்பெருமான். அவனுக்கு நாம் வேற எந்த கைங்கரியமும் பண்ண வேண்டாம், பக்தி பண்ணா போதும். ஆகவேதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையம் போதுவான் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார் ஆண்டார். அப்போ விடை போக வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கும் பகவான் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் சொல்லுகின்றார். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திரவிதோ நோக்தம் கர்ம கர்த்தும் இஹாங்கசி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எது சரி எது தப்பு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து சாஸ்திரங்கள் எது சரி என்று சொன்னதோ அதை மட்டுமே செய்து கொண்டு வந்தால் பகவானுக்கு பிரீதி. இது பகவானுடைய திருவாக்கு. இப்படி பகவத்கீதையிலே சொன்னதை பகவத்கீதையாகிய இந்த திருப்பாவியிலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் நல்ல வார்த்தையை மனதில் நினைக்க வேண்டும் என்று வேதம் உரைத்ததை ஆண்டாள் நாச்சியார் இந்த வரிகளிலே சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதற்கு முன்னோடியாகத்தான் 2வது பாசுரத்திலேயே சங்கல்பம் பண்ணுகின்றாள். என்ன சங்கல்பம் பண்ணார்? செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோம் முதலே பண்ணிட்டார். இப்படியெல்லாம் சங்கல்பம் பண்ணியிருந்தாதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க முடியும் எம்பெருமானை என்பது. அதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? போய பிழையும் கூறுதலுவான். செய்த பிழை, செய்கின்ற பிழை,
செய்ய போகின்ற பிழை. பிழை என்றால் நம்மை அறியாமல் நாம் செய்கின்ற தவறுகள், எத்தனையோ லோபங்கள். அந்த லோபங்கள் எல்லாம் எம்பெருமானை சரணடைந்து விட்டால் தீயினுள் தூசாகும் என்று சொல்கின்றார். செப்பையிலோர் என்பாவாய் என்று பாசுரத்தை முடிக்கின்றார். இங்கு மணி ஆயிரத்து இல்லைன்னா இன்னும் 2 சுவாமி தேசிகனுடைய அருமையான 2 பாசுரங்கள் சொல்லணும்னு ஆசிரியருக்கு மணியானதுனால சொல்லல. இப்பாடி சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் என்கின்ற நமது பாவ மூட்டைகளை ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற பாவ மூட்டைகளை, இந்த ஜென்மத்திலே செய்கின்ற பாவங்களினால் செலுத்திக் கொண்டிருக்கின்ற பாவ மூட்டைகளை எது போக்கும் தீயினுள் தூசாகும்? பகவானுடைய நாமத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோம் என்றால், தூயோமாய் வந்து தூமலர் தூவி அவனை சிந்தித்தோம் என்றால், தூமலர் என்றால் வெறும் இந்த அசேதன புஷ்பங்கள் அல்ல, நாம் சொன்ன 8 விதமான குணங்களாகிய புஷ்பங்களால் நாம் பகவானை செவித்தோம் என்றால் தீயினுள் தூசாகும். இப்படி மாலாத வினையறுத்தும் மால நாம் போய் வானேறி மலர் மகளார் அன்பு பூணும் தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுது கண்டு தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமதியின் கீதம் கேட்டு கிடையாத பேரின்பம் பெருக நாமும் மீளாத பேரழிவுக்கு அன்பு பெற்றோம், வேதனையில் இருக்கின்றோம் விதியினாலே என்பார் சுவாமி தேசிகன். அதாவது இந்த தேகம் முடிந்த பிறகு பகவானுடைய சரணாரவிந்தத்திலே நான் சரணடைந்ததனால் நமக்கு கிடைக்கின்ற பலனாகிய அந்த மோட்சத்தின் பலன் அங்கு திருமாமணி மண்டபத்திலே, இது போன்ற திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமான் எழுந்திருக்கின்ற பொழுது ஆடி ஆடி அகம் கரைந்து அவனை பார்த்து ரசித்து அவனையே பார்த்து கொண்டிருக்கின்ற நித்திய சூரியங்கள் போல் நாமும் அனுபவிப்போம். இந்த தேகம் விழுந்த பிறகு அதுவரை நாம் என்ன பண்ணணும்? இந்த அச்சியிலே இருக்கின்ற பெருமாளை ஆடி ஆடி அகம் கரைந்து உள்ளத்தில் கொண்டுவோம், அவன் திருமேனியை போற்றுவோம் என்று சுவாமி தேசிகனுடைய வாக்கு. இந்த தேகம் முடிகின்ற வரையில் அவனுடைய சொரூபத்தை, அவனுடைய கல்யாண குண சொரூபத்தை ரசித்து கல்யாண குணங்களை போட்டி மனதிலே உள்வாங்கி வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று ஆண்டாளின் வாசகத்தை தன்னுடைய பாசுரத்திலே காட்டுகின்றார் பரமபத சோபானம் என்ற ஒரு கிரந்தத்திலே. இப்படி நமது பெரியவர்கள் நமக்கு காட்டியபடி அதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன் நம் சஞ்சித கர்மங்கள் தீயினுள் தூசாகும். இங்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது மாயனை செப்பு என்று ஆண்டாள் கட்டளை எடுக்கின்றார். முதலிலே செய்யாத செய்தோம், தீக்குறளை சென்றோம், சங்கல்பம் பண்ணிட்டோம். சங்கல்பம் பண்ணிட்டு பெருமாளை நினைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த சங்கல்பத்தினுடைய பலனாக நீ என்ன பண்ணணும்? மனசுல நல்லதை நினைத்ததை வாயால் சொல், சொன்னபடி எம்பெருமானை வணங்கு என்று செப்பு என்று கட்டளை இடுகின்றால் ஆண்டாள் என்று நாம் இந்த பாசுரத்தை அனுபவித்தோம் என்றால், அதை ஓர்ந்து தெளிந்தோம் என்றால், ஓர்ந்து என்பது ஒரு அழகான வார்த்தை, தமிழ் வார்த்தை, இப்பொழுது அது இல்லாமல் போயிட்டு. ஓர்ந்து என்பது மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்வது. மலையாளத்தில் இன்னும் அந்த வார்த்தை இருக்கு. உமக்கு ஓர்மையுண்டோன்னு கேட்பா மலையாளிகள்லாம். ஓர்மைன்னா ஞாபகம் இருக்கான்னு அர்த்தம். இந்த ஆண்டாளுடைய பாசுரத்துல கடைசி வரிகள்ல பாருங்க, எல்லா வரியும் இந்த ஓர்ந்துன்ற பாசுரத்தை சேர்த்து பரையோர் எம்பாவாய் முடிப்பா. பாவைகளே இதை ஓர்ந்து தெளிந்து எம்பெருமானை நீங்கள் மனதிற்குள்ளே தியானம் பண்ணுங்கள் என்று ஆண்டாள் காட்டிய வழியிலே அவளை அந்த எம்பெருமானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது நாம் நல்ல ஒரு பெயரை பெறுவோம் என்று ஆண்டாளின் திருவடிகளை பணிந்து இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தத்தை இத்தோடு பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதாத்கிக சிம்மாய கல்யாண குணஸ்வாரிணிய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.